உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் உனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே. अस्मद्गुरोर् भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महराह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान्. भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत् परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्. वाल्मीकिर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं कुनयाति परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे. वेदः प्राचीतसादासीत् साक्षात् रामायणात्मना. अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं. मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. आञ्जनेयमदिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. नमस्सदसे नमस्सभायै. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் பகவானுடைய கருணை, தயா, அனுகம்பா பூர்ணமாக அமைந்த ஒரு கரை இந்த ஆச்சரியமான உபப்பிரதேசத்தின் தமிழகத்துக்கு ராஜதானி. இந்த ராஜதானிக்கு உபப்பிரதேசத்தில் ஐயாவு மஹால்ல நேற்றைய தினம் தொடக்கமாக நாளைய நாள் ஈராக 3 நாட்கள் அடியேன் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அமைந்த ஒரு கல்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி என்று போற்றப்படக்கூடிய கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாய் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை உபன்யசிக்க வேண்டும் என்பது சபையார் அடியனுக்கு இட்ட கட்டளை. கட்டளைக்கு அனுகுணமாய் நேற்றைய தினம் முதல் நாள் ஸ்ரீமத் ராமாயணத்தின் பெருமை என்ன, அந்த பெருமையான ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒவ்வொரு பகுதியும் எதனால் பெயர் ஏற்பட்டது, என்ன விஷயம்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமான் வருவார். இப்போ அடியேன் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கிறேன். என்னன்னா இந்த யந்திரத்தை தயாரிக்கிறவா 2 விதமா பிரிச்சிருக்கா. ஆண்ட்ராய்டுன்னு ஒரு சில செட் ஆஃப் போன்ஸ் இருக்கும், சிலது ஆப்பிள்னு ஒரு பழ நிறுவனம். அவ ஒரு விதமான ஒரு போன்ஸை தயார் பண்றான். இந்த போன்ல எல்லாம் இல்ல ரைட் ஹேண்ட் சைடு நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவா அழுத்திண்டே இருந்தேன்னா அது உங்களை கேட்கும், நான் அணைஞ்சு போயிட்டுமா, என் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சுடலாமான்னு கேட்கும். அதை நீங்க தட்டலாம், கவலைப்படாதீங்க, புனர்ஜென்மம் ஏற்படும், புனரபி ஜனனம் புனரபி மரணம், போயிடாது, அது திரும்பி வந்துடும். அப்ப நீங்க அதை அழுத்தி விடலாம். இல்லாட்டா நீங்க அந்த மேல கீழே 2 இருக்கும், பிரவிற்த்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம் மாதிரி. அது கீழே அழுத்திண்டே இருந்தேன்னா அந்த வால்யூம் குறையும். பாருங்களேன், அது கீழே இருக்கும்.
அதுக்கு மேலேருந்து இப்படி தட்டினேன்னா, டச் ஸ்கிரீன் தானே, இப்படி நீங்க தொட்டா போறோம், இப்படி தட்டினேன்னா அங்க விமானம் மாதிரியே ஒண்ணு இருக்கும், அதை அழிச்சிட்டேன்னா 3. இப்ப உங்களுக்கு அதை அணைக்க தெரியலன்னு வச்சுக்கோ. பல பேர் இது சத்தம் போடணும்னு நினைக்க மாட்டா, அவளுக்கு அணைக்கிறது எப்படி யந்திரம் இருக்கும், அதை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியாது. பக்கத்துல இருக்கவா கிட்ட கொடுங்கோ, அதை அணைச்சு கொடுத்துருவா. நீங்க பாருங்களேன், ஒரு வாட்டி உங்க போன் ஆஃப் ஆயிருக்கான்னு ஒரு வாட்டி பாருங்க. எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, இப்ப அடியேன் பேசிட்டே இருக்கும்போது அது தனியா உபன்யாசம் பண்றது, நான் ஒரு உபன்யாசம், அது ஒரு உபன்யாசம். அதனால 2 உபன்யாசம் வேண்டாமே, அதுக்கு ஏதோ சம்பாவனை ஒண்ணு கொடுக்க போதில்லை, எனக்கு தான் கொடுக்க போறா. அதனால நீங்க அதை அணைச்சு வச்சுட்டேன்னா 2 மணி நேரம் நிசப்தமா நீங்களும் கேட்கலாம், சுந்தரமா இருக்கும் உபன்யாசம். இது ஒண்ணு தப்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா, யாரையும் புண்படாத மாதிரி சொல்றேன். அதுவும் நீங்க அப்புறம் இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்ன ஒண்ணு கேட்கும் சத்தம், பார்த்துட்டே இருங்க. அடியனுக்கு ஒரு இதுதான் எனக்கு அனுபவம். சரி, இப்ப விஷயம் என்னன்னா, ஹனுமான் முதல் முறையா ராமரை சந்திக்க போறார். நீங்க 2 யோசிச்சு பாருங்க. ஹனுமானுக்கும் ராமருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இவர் ஏதோ உத்தரப்பிரதேஷ்ல அயோத்தியால இருக்கார், இவர் கர்நாடகா மாநிலம், அவர் தால் பாட்டி சூர்மா, இவர் பிசிபேளை பாத். இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இவர் தனியே இங்க உட்கார்ந்து இருக்கார், நைட்டிக பிரம்மச்சாரி, சூரியன் கிட்ட பாடம் பயின்றவர், நல்ல விஷய ஞானி ஹனுமான். அங்க ராமர் தேடி வந்து இருக்கார். இப்ப ஹனுமான் ராமரை சந்திச்சது இஸ் நாட் இன் a very happy occasion. சீதையை பிரிந்த ஒரு தருவாய், சீதையை பிரிஞ்சாச்சு, எங்க போயிருக்கான்னு தெரியல, கீழே கிடந்த அப்பா ஸ்தானத்துல இருந்த ஒரு பறவை ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு சபரி தந்த கனியை வந்து, சபரி சொன்ன வார்த்தையை கேட்டு, கபந்தன் சொன்ன வார்த்தையை கேட்டு தெற்கு பக்கமா வர. ஏன்னா ஏறக்குறைய எல்லாரும் என்ன சொல்றாங்க, தட்சிணோ திசாம், தெற்கு பக்கமா தான் சீதையை கடத்தின் போற மாதிரி தெரியுது. அப்ப தெற்கு பக்கமா மகாராஷ்டிரத்துல நாசிக் அப்படின்னு ஒரு ஊர், கோதாவரி நதிக்கரை, அதுல இப்படி தெற்குக்கா வந்து கர்நாடக பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்சுட்டார். இப்ப கர்நாடக பிரதேசத்துல பம்பாங்கிற சரோவரம் கிட்ட வரும்போதுதான் ஹனுமத் சமாகமம் ஏற்பட்டது. அது ஒரு ரொம்ப அழகான ஒரு சம்பவம். எப்படின்னா, இந்த வாலி என்பான் தன்னுடைய சொந்த தம்பியான சுக்ரீவனை நாடு கடத்தி விட்டான். நீ ஊரை விட்டு போ என்று சொல்லிவிட்டான். அந்த தம்பி நாட்டு விட்டு போயாச்சு. நாட்டு விட்டுனா ரிஷ்யமூக பர்வதத்துல போய் இருக்கார். ரிஷ்யமூக பர்வதத்துல எதுக்கு இருக்காருன்னா, அதுக்கு ஒரு சாபம் என்னன்னா, இந்த வாலி அந்த பகுதிக்கு வந்தால் மரணம் நிச்சயம். அதனால வாலி வரமாட்டான். வாலி வர முடியாத பகுதிதான் நமக்கு தஞ்சம் என்று சுக்ரீவன் அந்த குகையில் வாழ்ந்து கொண்டு வந்தான். ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா 4 பேராவது சேர மாட்டாளா? அதுலதான் இந்த நலன் நீளன்லாம் இருக்கா. ஹனுமான் கூடவே இருக்கார், அட்வைசரா, மினிஸ்டரா இருக்கார். அவள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து பதவிக்கு வரமாட்டோமான்னு உட்கார்ந்துட்டு இருக்கா, இந்த குகையில இருக்கா. அப்போ சுக்ரீவனுக்கு எப்பவுமே பயம். அண்ணா என்ன ஆள்காரால அமிச்சுட்டே இருப்பான் இவனை வதம் பண்றதுக்கு. இப்ப தூரக்கேந்து சுக்ரீவன் எட்டி பார்த்தா 2 ஜிம்பாடி பீப்புள் வந்துருக்கா. உடனே சுக்ரீவனுக்கு பயம், ஓஹோ இவ வரவா 2 பேரும் நம்மளை அழிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ரொம்ப தைரியசாலி இவர். இவர் என்ன விட்டார், ஹனுமானை பார்த்துட்டு நீ யார் பார்த்துன்னு. இப்ப ஹனுமான் போய் பார்க்கணும். இப்ப ஹனுமானுக்கு ஒரே ஐயம், ஏன்னா இவரோ வானர ஜாதி, வரக்கூடிய 2 நபரும் நரஜாதி. பார்த்தா க்ஷத்ரியாள் மாதிரி இருக்கா, நல்ல பலிஷ்டர்களா இருக்கா. இவரோ வானரம். வானர ஜாதியை சார்ந்தவர் சம்ஸ்கிருதத்துல போய் பேசினா ஆச்சரியப்பட்டுருவரே. அதனால சம்ஸ்கிருதம் பேசக்கூடிய ஒரு அந்தணன் ரூபத்தில் நாம் செல்லலாம்னு நல்லா ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு, ஐஷேடோ எல்லாம் போட்டு, அப்புறம் என்னெல்லாம் அலங்காரம் பண்ணிக்க முடியுமோ, இந்த இங்க கொஞ்சம் உபி கிபி போயிருக்குன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் சரிப்படுத்தணுமே. படிச்சுட்டு இந்த வாளுக்கெல்லாம் ஒரு பேண்டை போட்டு அதை உள்ள தள்ளி எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஃபுல் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ எதிர்க்க வரவா கிட்ட போய் பேசணும். அதுக்கு சுக்ரீவன் அங்கேயே சொல்லி வச்சிருக்கான், முகம் ஸ்தித்வா. ஹனுமான் அவளோட பேசணும். பேசும்போது ஒரு ஜாட என் பக்கம் நீ பார்க்கணும். அங்கேயே உனக்கு ஒரு டவுட் வந்துடுத்துனா இது வந்து வாலியுடைய ஆட்கள் அங்கேருந்தே சொல்லி நான் ஓடி போயிடுறேன். எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கா பாருங்க இந்த சுக்ரீவன். இவர் தான் பிற்காலத்தை ராஜாவாக போறார். சரி இருக்கட்டும். இப்போ ஹனுமான் போயிட்டார். ஹனுமான் முதல் முறையா போயிட்டு இருக்காரு. இவாளுக்கு நரஜாதியோட பேசிய பழக்கம் இல்ல. வானர ஜாதிக்குள்ளேயே இந்த வாலி, சுக்ரீவன், தாரா, ருமா இவாக்குள்ளேயே தான் பேச்சு. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கரடி, ஜாம்பவான்னு இருப்பார். மனிதர்களோட பேசிய இவளுக்கு பழக்கம் இல்லை. ஹனுமானுக்கு பழக்கமே இல்லை. ஏன்னா அவர் வந்து படிச்சது ஒரே ஒரு, இவர் கிளாஸ்ல இவர் ஒரே ஸ்டூடெண்ட் தான். அதனால சோசியல் இன்டராக்ஷனும் இல்லை. அதனால சோசியல் மீடியா இல்ல, இன்டராக்ஷன்ல என்னதான் பண்ணுவார். இப்ப இவர் போய் பேசணும். அதை கம்பன் வர்ணிக்கிறார், எண்டு உருகி அன்பு பெருகித்தான். முதல் முறையா ஹனுமான் ராமர் கிட்ட நடக்க நடக்க பாடி வெயிட் குறைஞ்சா மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம பிசிக்ஸ்ல சொல்லுவோமே, மாஸ் கேன் neither be created nor be destroyed, it can only be transferred.
இல்லையா? அப்ப இவருக்கு பாடி வெயிட் குறைஞ்சு கொடுத்தோம்னா வேற ஏதோ வெயிட் ஏறணுமே, அன்பின் வெயிட் ஏறி விட்டோம். எதிராளி பக்கம் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய காதலுடைய வெயிட் ஏறி விடுத்தான், போன் வெயிட் குறைஞ்சு விடுத்தான். என்பு உருகி அன்பு பெருகித்துன்னு கம்பர். கம்பர் மாதிரிலாம் ஒரு கவிஞர் நம்ம அவரெல்லாம் கொண்டாடவே மாட்டோம். என்னன்னா கம்பன் மாதிரி ஒரு மகாகவி இன்னொரு மாநிலத்துல பிறந்திருந்தா தங்க சிலையே வச்சிருப்பான். பேர்பட்ட 10,348 பாடல், கம்பனுடைய ஒரு பாடலுக்கும் நம்ம தங்க காப்பு அவருக்கு பண்ணி போடணும். எப்பேற்பட்ட மகானவர். சரி, இப்ப என்னன்னா கம்பர் ஹனுமான் நடந்து போயிட்டு இருக்கார். நடந்து போகும்போது ராமனுடைய முழு வடிவழக சேவிக்கிறார். இந்த மாதிரி ஒரு அழக இவர் பார்த்ததெல்லாம் இந்த ரூமா, தாரா, சுக்ரீவன், வாலி எல்லாம் நம்மள மாதிரி இருக்கும். அதனால இவர் இப்பேற்பட்ட ஒரு வடிவழகன லோகத்துல சேவிச்சதே கிடையாது ஹனுமான். ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்ன, ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய லவ்வ பாருங்க. அப்படியே கிட்டக்க போறார். ராமரை பார்த்து 2 ஸ்லோகங்கள் தான் சொன்னார். அதை நான் ரொம்ப விவரிச்சு சொல்லலை, ஏன்னா நான் சுந்தரகாண்டத்துக்கு வரணும். ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாஹவஹா பரிகோபமாஹா சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாஹான்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு 10 பக்கம் உரை. என்ன சொன்னார் ஹனுமான்? நீ ஒரு ஆபரணமும் தரிக்கல. ஏன்னா ராமர் தான் சொன்னேன், ஒரு ஆபரணம் தரிக்கல. அந்த மெட்டல் ஜாமர் இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் வைக்கிறா பாருங்க, கை அது வழியா போ சொன்னா ராமரை. ஏன்னா ஒரு தங்கம் இவர் உடம்புல இருக்கப்படாது. அது சத்தம் போடுமே, கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் போடும். போட்டுது, ஆனா விட்டுட்டா. ஏன்னா மோதிரத்தை மட்டும் விட்டா. ஏன்னா அந்த மோதிரம் ஜனகர் போட்ட மோதிரம். she had no jurisdiction. மாமனார் போட்டிருக்காரு, அவரு அப்புறம் கேஸ போட்டுருவார். அதனால அதை மட்டும் விட்டா. அந்த பாதுகையில தங்க ரேகை இருக்கு. அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதேனர் வால்மீகி. அதுல மட்டும் விட்ட தங்கத்தை விட்டுட்டு பாக்கி எந்த ஆபரணம் இல்ல. கழுத்துக்கு பூனோடு, காதுக்கு குண்டலமும் ஒண்ணும் இல்லை. வெறும் ஜடாமுடி தரித்தவராய் ராமர் சீர கிருஷ்ணாஜினாம்பரவுன்னு சீரவஸ்திரத்தை தரித்து கிருஷ்ணாஜினம் தரித்து சென்றான். ஆனா பேர்பட்ட அழகனை பார்த்துட்டு ஹனுமான் சொல்றார், பொதுவா ஆபரணம்ங்கிறது குறைச்சல் அழகோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அழகை சேர்க்கும். நம்ம இதெல்லாம் போட்டாதான் ஏதோ 2-3 ஆபரணம், இது காதுக்கு இதுக்கெல்லாம் நான் போட்டுட்டாதான் ஏதோ பொறுக்கபிளா இருக்கேன், பார்க்கபிளா இருக்கேன் இல்லையா? பாக்குற மாதிரியே இருக்கணும், பொறுக்கான மாதிரியே இருக்கணும்னா இதெல்லாம் போட்டுட்டாதான் உண்டு. ஆனால் பெருமாளுக்கு ஆபரணத்தை களைந்தால்தான் அவன் வடிவழகு தெரியுமா? அவனுடைய அழகை மறைக்கிறதுக்கு ஆபரணம், நம் அழகை கூட்டுவதற்கு ஆபரணம். அப்ப ஹனுமான் ராமரை பார்த்து சொல்றார், சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாக. உனக்கு எதுக்குடா ஆபரணம்? ஆபரணம் இல்லாமல் இருப்பதுதான் உனக்கு ஆபரணம் சொன்னாரா ஹனுமான்? இவ்வளவுதான் 2 வார்த்தை. அதுக்கு முன்னாடி சொன்னார் ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச. அதாவது ஹனுமான் என்ன சொன்னா, நீங்க முன்னாடி இருக்கக்கூடியவர் 2 பேர். ஏசிலை இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் அரவிந்தமும் அகரும் கண்டு அஞ்சி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமேன்னு திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் எடுக்கிற 2 பேரும் அவர் அசுவிருத்தாஸ்ச. பார்த்த உடனே ஹனுமான் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் உங்களை பார்த்தாலே இவ்வளவு கல்ச்சர்டா இருக்கு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், பாஹவஹான்னார். இதுதான் ஒரு சூக்ஷ்மம். பொதுவா இது ரொம்ப சம்ஸ்கிருதம் எக்ஸ்பிளைன் பண்ண போல, நீங்க கவலைப்படாதீங்க. பொதுவா ஒரு மொழி என்று எடுத்தால், ஆங்கிலம்னு ஒரு மொழி எடுக்கிறேள், தமிழ்னு எடுக்கிறேள், தெலுங்குன்னு எடுக்கிறேள், கன்னடம்னு எடுக்கிறேள். பொதுவா எந்த மொழி எடுத்தாலும் நம்பரை பத்தி சொல்லும்போது ஒரு புத்தகம், புத்தகங்கள், புக்ஸ் அப்படின்னா 1 book. புக்ஸ் மீன்ஸ் மோர் தென் 2 or more than 2. 2 புத்தகம் இருந்தாலும் புக்ஸ் சொல்வேள், 2க்கும் மேற்பட்டு இருந்தாலும் புக்ஸ் சொல்வேள். இது ஏகவச்சனம் பகுவச்சனம்னு பேர். இதை பன்மை என்று சொல்வோம். ஆனா சம்ஸ்கிருத மொழியில கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா அங்க ஒரு புத்தகம், 2 புத்தகங்கள், 2க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம்னு 3 வச்சனங்கள் உண்டு சம்ஸ்கிருதத்துல. இப்ப பாஹு ஒரு கை, ஒரு கையா சொல்றதா இருந்தா பாஹு, 2 கைய சொல்றதா இருந்தா பாஹு சொல்லணும். 2க்கும் மேற்பட்ட கரங்களை சொல்றதா இருந்தா பாஹவஹா சொல்லணும். இப்ப 3 கை இருக்குன்னு வச்சுங்க, பாஹவஹா. 2 கை இருந்தா பாஹு. புரியுறதோ? இப்ப ஹனுமான் ராமரை பார்த்து சொல்றார் பாஹவஹாங்கிறார். என்னன்னு சொல்லிருக்கணும்? பாஹு தானே? இல்ல சார், அவர் ஏதோ கிராமர்ல மிஸ்டேக் பண்ணிட்டார் சார். நான் நேத்தே சொன்னேன் 7:40க்கு, அவர் நவவியாக்கரண பண்டிதர். நம்மள போலலாம் மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்டார். அவர் கிராமர் டீச்சருக்கே கிராமர் கற்றுக் கொடுக்கிறவர்.
இல்ல சார், ஸ்லாப் ஆஃப் த டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லிப் ஆஃப் த டங் வந்துடுத்து, அதனால சொன்னார். அதுவும் இல்ல, அதுக்கு வியாக்கியாதா கோவிந்தராஜர் சொல்றார், யத்வா ஹனுமதோ சதுர்புஜவேஷேன, ஹனுமானுக்கு மட்டும் 4 கரங்களோட ராமர் காட்சி கொடுத்தாராம். 4 கை சங்க சக்கரத்தோட இருக்கக்கூடிய ராமர் ஹனுமானுக்கு கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சதுனால பாகவகாங்கிற சப்த பிரயோகம். இல்லாட்டா ஹனுமான் தப்பே பண்ண மாட்டார்னுட்டார். சரி, இப்ப ஹனுமான் ராமரை பார்த்து இவ்வளவு சொன்னார். என்ன இப்ப யோசிச்சு பாருங்களேன், சும்மா நப்பாசதான். நான் இப்ப ஹனுமான் இடத்துல இருக்கேன், நான் இருக்கேன். இப்ப நான் என்ன கேட்டுப்பேன், மாமி வரலையே எங்க, இப்படி எட்டி கிட்டி பார்த்து, அதுதான் ஹனுமான். You should never make the other person uncomfortable. உங்க கேள்வியால இன்னொருத்தர் புண்படக்கூடாது. அது ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய குணம். அதுக்குதான் நம்ம நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சேடிஸ்ட். இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு அதுல நம்ம சுகப்படுறோம் பாருங்க, அது மட்டமான குணம். இப்போ இது ஒரு சும்மா இந்த விஷயத்தை சொல்லிட்டு மேல ராமாயணத்துக்குள்ள போறேன். பெரியோர்கள் பல பேர் இருக்கள், நேத்தே சொன்ன உங்க அத்தனை பேருக்கும் அடியனுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள்லாம் பெரியவாளுக்கே தெரியும், இப்ப குடும்பத்துல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வயது அடைந்து விட்டால் வாஸ்தவமாவே ஆத்துல பேசிப்பா, என்ன எப்ப இடம் பாக்குறேன், கல்யாணம் பார்த்தாச்சா அப்படின்னா கேட்ட காலம் உண்டு. இப்ப அதெல்லாம் கேட்டாலே பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்லை. நீ எதுக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன், உனக்கு என்னையாச்சு? ஆஸ் பர் ஆர்டிகல் 15, ஆஸ் பர் ஆர்டிகல் 25, ஏதாவது ஆர்டிகலா சொல்றது. அதனால இப்ப அப்பா அம்மாவே பயப்படுறா பேசுறதுக்கு. ஒண்ணும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தை நீங்க எல்லாம் இந்த வரி கேட்டிருப்பேன், விசேஷம் இல்லையா, எது அந்த விசேஷம் இல்லையா, இது சரியா தப்பாங்கிற விசாரத்துக்கு போக வேண்டாம். அது கேட்டுட்டா நீங்களும் கேட்டுன்றதே, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கேட்கவே முடியாது. அவன் என்ன சொல்லிட்டா, இருந்தா நாங்க சொல்றோம், நீங்க பாவம் இவ்வளவு மெனக்கிடவே வேண்டாம், எவ்வளவோ ஜெகத்ரக்ஷண சிந்தையெல்லாம் உங்களுக்கு இருக்கு, அதெல்லாம் கவலைப்படுங்க. நீங்க எதுக்கு இங்க விசேஷம் இருக்கா இல்லையா? இப்ப எப்படி இருந்தாலும் இப்ப விசேஷம் இருந்தாலும் ஸ்கூல் அட்மிஷன் அவர் வாங்கி தர போறது இல்லை. இப்ப நம்ம இவன் மெனக்கிட வேண்டியது பெத்தவாதான். இப்ப கேட்கிறவர் ஒரு அசைய போறது இல்லை. இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுடைய கூற்று. அப்ப இதுக்கு பொதுவா இளைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, டோன்ட் கெட் ஜட்ஜ்மெண்டல். அடிக்கடி இந்த வார்த்தை கேள்விப்படுவேன். இவாளு கல்யாணம் ஆரியா, ரொம்ப நாள் கல்யாணம், நம்ம உடனே ஓஹோ இதனால இருக்குமோ அதனால இருக்குமோலாம் சொல்லாது. அவ இஷ்டம் பண்ணிட்டு போறா, பண்ணிக்காம போறா. இப்ப பாருங்க, இந்த இளைஞர்கள் சொல்ற மாதிரி தான் ஹனுமான் இருந்திருக்கார். அவர் எங்க மாமி தொலைஞ்சு போயிட்டாளான்னு கேட்கல. ஏன் கேட்கலன்னா கேட்கப்படாதுன்னு இல்லையா, அவருக்கு தெரிஞ்சு கொடுத்தான். இது எப்படி சுவாமினா, நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க, தான் சூக்ஷ்மம். நம்ம எல்லாரும் இப்ப கல்யாணம் ஆனவாழ்லாம் ஐ எம் மேரிட்னு போர்டை போட்டுன்னு போக முடியாது இல்லையா. ஐ எம் மேரிட், ஐ எம் ஆல்ரெடி என்கேஜ், இன் அ ரிலேஷன்ஷிப், கமிட்டட், ஏதாவது இப்படியா போட்டுன்னு போக மாட்டான். இப்ப கேட்டாதான் தெரியும். அதுக்குதான் பிராச்சீனத்துல ஒரு வழி என்ன கண்டுபிடிச்சானா, ஆடை மூலமா ஆபரணம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு. இப்ப கல்யாணம் ஆனவாளுக்கு பொதுவா பஞ்ச கச்சம் உடுத்துறது வழக்கம் உண்டு. கச்சம் பொதுவா சமாவர்த்தனம் ஆயிடுத்துனாலே கச்சம் உடுத்தலாம், விரதம் முடிஞ்ச கையோட கச்சம் உடுத்தலாம். ஆனா பொதுவா பொது லட்சணம் என்னன்னா, கிரகஸ்தனாக இருந்தால் பஞ்ச கச்சம் உண்டு. நான் பஞ்ச கச்சம் சொல்றது புரியுறதோ? கச்சம் உடுத்து. இதே கல்யாணம் ஆகாதவர், இப்ப பிரம்மச்சாரி சமாவர்த்தனமும் ஆகலைன்னா தட்டு வேஷ்டின்னு சொல்லுவா. சிலிண்டர் மாதிரி இப்ப போறது பாருங்க, இப்படியே ஆரம்பிச்சு 8 மணி இப்படி சுத்தி வருது இல்லையா, அது தட்டு வேஷ்டி. பொதுவா அப்படின்னா பிரம்மச்சாரி கல்யாணம் ஆலை. இப்ப நீங்க இப்ப அந்த கலியுகத்துல அது வச்சுக்கவே முடியாது, புரியுதா? இப்ப தட்டு வேஷ்டி கட்டின்னு இருக்கவா கூட கிரகஸ்தாலா இருக்கலாம், அப்படி நான் சொல்ல வரல. பிராச்சீனத்துல இது வழக்கம் உண்டு. அதனால கல்யாணமானவா பஞ்சகச்சம், சமாவர்த்தனம் கூட ஆகாதவா தட்டு வேஷ்டி, இவ்வளவுதான். இப்ப எதிர்க்க வந்த ராமரும் லக்ஷ்மணரும் பஞ்சகஜம் தான் கட்டிட்டு இருக்கா அப்படின்னா நிச்சயமா கல்யாணம் ஆயிருக்கு. ஏன்னா த்விஜர்கள் என்னன்னா, யாருக்கு உபநயன சம்ஸ்காரம் ஆயிருக்கோ உபநயனம் ஆகும் போது ஒரு செட்டு பூணல் வந்துடும், திருமணமான கையோட 2வது செட்டு வந்துடும். இப்ப ஹனுமான் நல்லா சேவிச்சுக்கிறார், அவர் திருமேனியில 2 செட்டு பூணல் இருக்கு, பஞ்சகஜம் இருக்கு, அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஆகியும் அவர் விடோவரா இருக்கலாமே, பத்னி இழந்தவளாக இறந்தவராக இருக்கலாமே, அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கல்யாணமான பிறகுதான் ஒரு ஆணுக்கு அக்னி சம்ஸ்காரம் செய்யக்கூடிய தகுதி வருது. ஞாபகம் வச்சுங்க, சாஸ்திரப்படி
பிரம்மச்சாரி சமிதா தானம் பண்ணலாம், வேற எதுவும் பண்ணக்கூடாது, வெறும் சமிதா தானம் தான். இதே இப்ப யாகம், ஹோமம், அஸ்வமேதம் ஒண்ணுமே இல்லை. இப்ப ராமரோட கூட சீதை இல்ல, சீதை இல்லாத போது கூட சீதை மாதிரியே ஒரு பிரதிமை பண்ணிதான் யாகம் பண்ணார். யஜ்ஞே யஜ்ஞேச பத்னிர்த்தே ஜானகி காஞ்சனி பவத்துன்னார் வால்மீகி. அப்ப பத்னி உயிரோடு பக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியகத்தை ஏற்படுகின்றது யாகம் பண்ணும்போது. அப்ப யாகம் பண்ணணும் நினைச்சா பத்னி இருக்கணும். அப்படின்னா கல்யாணமானால்தான் ஒரு ஆணுக்கு அக்னி கிட்ட போவதற்கே தகுதி வந்துடுது. அவர் தளிக பண்ணணும்னாலும் சரி, யோசிச்சு பாருங்க. அதனால தான் கல்யாணமானவர் பிக்ஷைக்கு சென்றால் சாதம் போடக்கூடாது, அரிசி தான் போடணும். கல்யாணம் ஆகாதவாளோ சன்னியாசியோ போனால்தான் வடிச்ச சாதத்தை போடணும். ஏன்னா சன்னியாசியும் அக்னி கிட்ட போகக்கூடாது, பிரம்மச்சாரியும் போகக்கூடாது. அதனால வடிச்ச சாதமா கொடுக்கணும். இதே ஒரு கிரகஸ்தன் போகும்போது அரிசி தான் கொடுக்கணும். சரி, இப்ப ராமர் எப்போ கல்யாணம் ஆயிருக்கோ அப்ப அக்னி காரியம் பண்ணுவதற்கான தகுதி உண்டு. அந்த அக்னி காரியம் பண்ணணும் நினைக்கும் போது அக்னி ஹோத்திரம் உண்டு. நீங்க அடிக்கடி வடதேசத்துல கேள்விப்படலாம், அக்னிஹோத்ரி. அக்னிஹோத்ரி அப்படின்னா அவர் பண்றாரோ இல்லையோ, யாரோ மூதாதையர் பண்ணி வச்சிருக்க அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம்ங்கிறது வீட்டில் கல்யாணமானவர் பத்னி சமேதராய் நித்தியம் செய்ய வேண்டிய அக்னி காரியம். கார்த்தால சாயங்காலம் பண்ணிட்டே இருக்கணும். இத கவனிங்கோ, இந்த அக்னியை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் லீவ் எல்லாம் எடுத்துக்க முடியாது. சுவாமி சண்டேனா லீவ் எடுக்கிறேன், மண்டேனா லீவ் எடுக்கிறேன்னு சொல்லவே முடியாது. கார்த்தால சாயங்காலம் பண்ணிட்டே இருக்கணும், நித்தியப்படி பண்ணணும், லீவே எடுக்க கூடாது. நோ சபாட்டிக்கல். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டுல இருந்தபடிதான் பண்ணணும். அந்த அக்னி எரிஞ்சுட்டே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, எந்த அக்னியை இவன் வளர்த்து அக்னி ஹோத்திரம் செய்கின்றானோ அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இவர் இன்னொரு இடத்துக்கு போறாருன்னா அந்த அக்னியை ஒரு கட்டையில ஏத்திட்டு போனோம். சும்மா அதை போய் அங்க ஒரு டப்புன்னு இப்படி லைட்டர் அதெல்லாம் இல்ல, அந்த அக்னியை எடுத்துன்னு போனோம். எந்த அக்னிஹோத்திரத்தை செய்து அந்த வேள்வியை செய்பவன் அக்னியை காப்பாற்றானோ அவன் இறந்தால் அந்த அக்னியை கொண்டுதான் எரிக்கணும். புரியுறதோ? இந்த அக்னிஹோத்திரம் அவ்வளவு முக்கியம் கல்யாணமானவருக்கு. அந்த அக்னிஹோத்திரத்தை செய்யணும்னா கல்யாணம் இருக்கணும், தொடர்ந்து செய்யணும்னா பத்னி உயிரோடு இருக்கணும். எப்ப ராமர் பஞ்சகச்சம் பூணல் போட்டு இருக்காரோ கல்யாணமானவர், எப்போது கையில கட்டையின் நுனியில் அக்னியை சுமந்து கொண்டு வந்தாரோ பத்னி இறக்கவில்லை. ஹனுமான் தெரிஞ்சுட்டார். இப்ப இறக்கவில்லைனாலும் எங்கேயோ இருக்கணும். எங்க இருக்கா அது தெரியல. அப்போதுதான் ராமருடைய முகத்தை பார்த்தால் சோகம் தெரியுது, வருத்தம் தெரியுது. அப்படின்னா யாரோ ஒரு ராட்சசன் கடத்திண்டு போயிருக்கணும். அதனால தான் அவர் முகத்தில் கொஞ்சம் வருத்தம் தெரியுது. முகத்தில் வருத்தம் தெரியுது, அக்னியை சுமந்து கொண்டு போறார். அதன் இருந்தபடியாலே இவருடைய பத்னி கடத்தப்பட்டால் அந்த பத்னியை பத்தி நம்ம வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்க கூடாதுன்னு ஹனுமான் இவ்வளவு ஒரு பாடி லாங்குவேஜ பார்த்து புரிஞ்சுட்டார்னா ஒரு சிவிலைஸ்டு பர்சன் எப்படி நடந்துக்கணும்ங்கிறதுக்கு ஹனுமானை காட்டிலும் ஒரு எடுத்துக்காட்டு உலகத்தில் இல்லை. இப்போது அந்த ஹனுமான் தான் பாரத தேசத்திலிருந்து புறப்பட்டு சீதா பிராட்டியை பார்ப்பதற்காக சேவிப்பதற்காக இலங்கைக்கு செல்ல வேண்டிய தருவாய். அப்போதுதான் அவர் சீதா பிராட்டியை நினைத்தாராம். அவ்யக்த ரேகாமிவ சந்திர ரேகாம் பிராம்சுப் பிரதுக்தாமிவ ஹேம ரேகாம் க்ஷத பிரரூதாமிவ வர்ண ரேகாம் வாயு பிரபுக்னாமிவ மேக ரேகாம். ஒரு பிறை சந்திரன் எப்படி இருக்குமோ அதுபோல் இருந்தாள். பிராம்சு பிரதுக்தாமிவ ஹேமரேகாம், ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய ஸ்வர்ணத்தின் மேலே மெல்லிசா எப்படி தூசி படிந்திருக்குமோ அதுபோல் இருந்தாள். க்ஷத பிரரூதாமிவ வர்ணரேகாம், எப்படி சந்திரன்ல ஒரு களங்கம் இருக்குமோ அதுபோல் இருப்பாள். வாயு பிரபுக்னாமிவ மேகரேகாம், ஒரு மேகம் நீரோடு தக்கி இருக்கக்கூடிய சமயத்தில் காற்றால் அடிக்கப்பட்ட மேகம் எப்படி விஸ்தீரணமாக செல்லுமோ அது போல் இருப்பாள்னு வியூகிக்கிறார் ஹனுமான். ஞாபகம் நேத்தே சொன்ன மாதிரி ஹனுமானுக்கு சீதானா எப்படி இருப்பானே தெரியாது, எங்க இருப்பானோ தெரியாது, எப்படி இருப்பானோ தெரியாது, எந்த நிலைமையில இருப்பானோ தெரியாது. He is going on a blind mission. எங்க போறோம், எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யார் அறிவாரோன்னு இருக்காரு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. இவருக்கு எங்க போறோன்னே தெரியல, யாரை பார்க்க போறோம் தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கார். அப்போதுதான் விபீஷணனுடைய
ஆச்சரியமான வீடை பார்த்ததாக வால்மீகி சொல்லல, கம்பர் சொல்லல, துளசிதாசர் சொல்றார். அந்த வீட்டின் வாசல்ல அழகான துளசி மாடம் இருந்தது, பகவானுடைய பஞ்சாயுதங்களின் பிரதிபிம்பம் இருந்தது. இது ஏன் துளசிதாசர் சொல்றாருன்னா, வீட்டு வாசல்ல ஆயுதங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்றாருன்னா, கம்பனோ துளசிதாசரோ ராமர் இருந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. வால்மீகி ஒருத்தர் தான் ராமர் இருந்த போதே வாழ்ந்து அதை எழுதி லவகுஷால் மூலமா பாட வச்சு ராமரோ அதை அங்கீகாரம் பண்ணிட்டார். அதனால வால்மீகி ராமாயணம் தான் ஒரு படி வசதி. கம்பராமாயணமோ துளசிதாசருடைய ராமாயணமோ பிற்காலத்தில் ஏற்பட்ட ராமாயணம். அந்த பிற்காலத்தில் ஏற்பட்ட ராமாயணத்தில் ஒரு சில கேள்விகள் வரும். சமுதாயத்துக்கு ஏத்தாற் போல் எழுதுவா. நீங்க ஒண்ணு பார்க்கணும். இப்ப கம்பராமாயணம் வசதி, நான் முதல்லயே சொன்ன மாதிரி கம்பர் மாதிரி ஒரு கவிஞர் தான் தமிழ்நாட்டின் சொத்து, அதெல்லாம் இருக்கு. ஆனா அவர் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எழுதிடுவார். அதுல ஒரு சின்ன திருஷ்டாந்தம், ராவணன் சீதையை தொட்டு தூக்கல அப்படின்னு கம்பருடைய கூற்று. வீட்டோட எடுத்துன்னு போயிட்டார். என்கிட்ட நான் கம்பன் கழகத்துல காரைக்குடியில போய் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவர் கேட்டார், பார்த்தீர்களா எப்படி தமிழ் மரபை காப்பாற்றி இருக்கிறார் கம்பர், சீதா பிராட்டியை தீண்டாமல் வீட்டோடு தூக்கி கொண்டதாக சென்றார். நான் சொன்னேன், சுவாமி நீங்க அப்படி பாக்குற, புறத்தியா அப்படிதான் பார்க்கணுங்கிறது இல்லை. இப்போ கடத்தணும் நினைச்ச ராவணன் வால்மீகி ராமாயணத்துல சீதையை மட்டும் கடத்தின்னு போயிட்டான். ஆனா தமிழகத்தை சார்ந்த கம்பர் எழுதும்போது என்ன சொல்றார், சீதையும் கடத்தினார் வீட்டையும் கடத்தினார்னா இது தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இல்லையே. அதனால எப்படி வேணாலும் அதை இன்டர்பிரேட் பண்ணலாம், ஜாகிரதை. கம்பர் ஏதோ சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கார். அந்த மாதிரி இந்த நீங்க ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், அந்த வடதேச மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா அவ கிரகப்பிரவேசத்துல என்ன பண்ணுவா தெரியுமா, யார் அந்த வீட்டு இல்லத்தரசியோ ஹாரத்தியில நன்னா கையை நினைச்சுட்டு வீட்டு வாசல் இப்படி, இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இப்ப இதெல்லாம் தெற்கு தீயாள்ல இல்ல. நீங்க கொஞ்சம் ஆந்திர கர்நாடக மாநிலத்தை போனீங்கன்னா ஒரு காப்படியில முழுக்க அரிசியை வச்சுட்டு இடிப்பா. இதுவும் தமிழகத்துல இல்ல. அதனால ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு தேசாச்சாரம், காலாச்சாரம். அதனால துளசிதாசர் எழுதும் போது என்ன சொல்லிட்டார், வீட்டு வாசல சங்கு சக்கரை எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் வால்மீகி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லிட்டு புஷ்பக விமானம் இருக்கக்கூடிய இடத்துக்கா போற. இதை பத்தி நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணல, அது கொஞ்சம் ரிசர்ச் மேட்டர் தான். ஏன்னா விமானம் என்பது நம்ம ராமாயணப்படி பறந்து செல்லக்கூடிய விமானம்னு வச்சுட்டா உடனே சில கேள்விகள் வரும். இந்த விமானம்ங்கிறது பேசிக் சயின்ஸ் என்னன்னா, இட் ஷுட் பி லைக் அ பேர்ட். நீங்க விமானத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை மாதிரி தான் இருக்கும், 2 ரெக்கை இருக்கும், உள்ளுக்குள்ள எப்பவுமே ஓப்பனா இருக்காது. ஏன்னா யூ ஹேவ் டு கிரியேட் அ வேக்யூம் இன்சைட். வேக்யூம்னா கிட்டத்தட்ட இட் ஷுட் நாட் பி ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர். இப்படி காத்து கீத்தெல்லாம் வெளில கதவெல்லாம் நம்ம சட்டுன்னு சுவாமி எனக்கு ஏதோ கொஞ்சம் கீழே எட்டி பார்க்கணும், ஜன்னல்லாம் திறந்துட்டு அது கீழே வந்துடும். புரியுதோ? ஆனா இப்ப நம்ம சலச்சித்திரங்கள்ல இந்த ராவணன் சீதையை கடத்தின் போகும்போது பார்த்தா ஓப்பன் விமானமா இருக்கும், பாராஷூட் மாதிரி இருக்கும் அது பாக்கிறதுக்கு. அது மேல பலூனும் இருக்காது. இப்போ உங்க ஆத்துல நீங்க குழந்தைகள் எல்லாம் கொண்டு ICSE CBSE எல்லாம் கொண்டு சேர்த்துப்படுறீர்கள், அது உடனே கேட்கும் எப்படி இந்த விமானம் பறக்கும்னு கேட்கும். நீங்க உடனே அது ஏதோ ஆச்சரிய சக்தி, இந்த குபேரனுடைய சக்தி என்ன சொன்னாலும் அது கேட்காது. அதனால இந்த விமானம்ங்கிறது கொஞ்சம் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் தான், ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம் தான். அடியனை பொறுத்தவரை ஒன்னொரு ஃபுல்லா ஏதாவது வைமானிக சாஸ்திரப்படி ஃபுல்லாவே ஒரு இப்ப இருக்க விமானம் மாதிரி இருந்திருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு கூற்று, தேரா இருந்திருக்கலாம். இப்போ தேர் அப்படிங்கிறது பார்த்தேன்னா சில பஸ்ஸஸ்லாம் நீங்க பாருங்க ரோட்லயும் போகும் வேகமா, அப்படியே ஜலம் வந்துடுத்துனா அதுக்குள்ளேயே மிதந்து போய் திருப்பி ரோடுக்கு வந்துடும். ஒருவேளை பாரத தேசத்திலேயோ லங்கா பிரதேசத்திலேயோ ஓடும்போது வேகமான தேரா இருந்து ஃபாஸ்ட் மூவிங் சேரியட்டா இருந்து கடல்ல இருக்கும்போது ஒரு போட்டா மாறி இருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் ரிசர்ச் பண்ண வேண்டிய டாபிக் தான். அது இப்ப நம்ம சுந்தரகாண்டத்துக்குள்ள வேண்டாம். இப்ப விமானம்ங்கிற இடத்துல போய் பார்த்தான், புஷ்பக விமானம் இருந்தது. நிர்ஜமானாஸ்ச கஜாசுஹஸ்தா சகேசராஸ்சோத்பல பத்ரஹஸ்தா பபூவ தேவீச்ச கிருதாசுஹஸ்தா லக்ஷ்மிஸ்ததா பத்மினி பத்மஹஸ்தா. அந்த புஷ்பக விமானத்துக்குள்ள ஸ்ரீ மகாலட்சுமியை போல் ஒரு பிரதிபிம்பம், பிரதிமையை பார்த்தானாம். இது ஏன் இவன் பண்ணியிருக்கான்னா, இந்த விமானமோ இந்த பிரதேசமோ ராவணன் உழைச்சே சம்பாதிக்கல. இது இவனுடைய ஹாஃப் பிரதர் ஒருத்தன். தாத்தா புலஸ்தியர், தந்தையார் விஸ்ரவஸ் என்று பெயர். விஸ்ரவஸுக்கு பல பத்னிகள். ஒரு பத்னியின் பிள்ளைதான் யக்ஷர்களுக்கு தலைவனான குபேரன் என்று பெயர். பிரதேசம்னு பேர். அதாவது தமிழ்ல நிகண்டு உண்டு. நிகண்டு, இந்த நிகண்டு அதே மாதிரி 10 பாட்டு, கரெக்டா? அந்த 10 பாட்டுல ஒரு வரி வரும், துருத்தியும்
இலங்கையும் ரங்கமும் ஒன்று சேரா. அதாவது இந்த 3 வார்த்தை இருக்கு பாருங்க, துருத்தி, லங்கா, ரங்கம் அப்படின்னு சொன்னா தமிழர்கள் 3மே ஐலாண்டுன்னு அர்த்தமா. லங்கான ஐலாண்ட் 10 பாட்டுல சொல்றா, லங்கான ஐலாண்ட். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காங்கிறது ஒரு தீவு மாதிரி தானே. அடுத்தது ரங்கம், காவேரி பிரவகிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலெட், அதுக்கு தானே ஸ்ரீரங்கம்னு பேரு. துருத்தி, நீங்க நிறைய இடங்கள்ல திருப்பும் துருத்தி, துருத்தி துருத்தின்னு சொல்லிவிடுவேன். துருத்தி, ரங்கம், லங்கா 3மே ஒரு ஐலண்ட், ஜலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புலினத்தை தெரிவிக்கும் என்று தமிழர்களே சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது லங்கா பிரதேசத்தை முதலில் வாங்கியவன் குபேரன். நம்ம பொதுவா வீட்டுல எல்லாம் இந்த பெருமாள் சன்னதியில நீங்க குபேரன் போட்டோ பார்த்திருப்பீர்கள். ஜம்முன்னு ஒருத்தர் நன்னா சர்வாலங்கார பூஷிதராக பக்கத்துல அவருடைய தர்ம பத்னியோட இருப்பார். அதுக்கு மேல 2 பேருக்கு நடுவுல மேல மகாலட்சுமி இப்படி தனத்தை வார்த்தின்னு இருப்பா. இவர் ஜம்மன் இருப்பார் குபேரன் பாப்பறதுக்கு. இதானே நீங்க பார்த்திருக்கீங்க, குபேர படம் பார்த்திருக்கீங்களா? வாஸ்தவமா நம்ம ஸ்கல்ப்சர்ஸ்ல குபேரன் அப்படி காமிக்கவே மாட்டார். பெரிய தொந்தி, அவருக்கு கொஞ்சம் டிஃபார்மிட்டிஸ் உண்டு, ஹேண்டிகேப்ட், அவருக்கு தான் குபேரன்னு பேர். அவர் இருந்த அதனாலதான் அவரால் இவர் ஒரு உழைச்சு வாங்கின தீவை தன்னுடைய ஹாஃப் பிரதர் கைகேசியுடைய பிள்ளை ராவணன் அபகரிக்கும் போது இவரால் சண்டை போட முடியல. அதனால அந்த ராவணன் அபகரித்து விட்டான். அந்த ஹாஃப் பிரதர் கிட்டே அபகரிச்சான். என்னன்னா, ராவனுடைய திருத்தந்தையார் ஒரு பிராமணர், விஸ்ரவஸ்னு பேரு. அம்மா ராட்சச ஜாதியை சார்ந்தவள், கைகசி என்று பெயர். கைகசிக்கும் விஸ்ரவசுக்கும் பிறந்த பிள்ளைதான் ராவணன். ராவணனுடைய தம்பிமார்கள் 2, முக்கியமா கும்பகர்ணன், விபீஷணன் என்று பெயர். இன்னொரு பத்னி இருந்தாள் அந்த விஸ்ரவசுக்கு, ராகான்னு பேர். அவள் மூலமாக பிறந்த பெண்ணுக்கு தான் சூர்பனகா என்று பெயர். அதனால இதுதான் குடும்பம். அதை தவிர்த்து இன்னும் ஹாஃப் பிரதர்ஸ் கரண், தூஷணன், திரிசிரஸ்லாம் இருந்தா. சரி, விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, இந்த குபேரனானவன் உழைத்து வாங்கிய தீவுதான் லங்கை. அது கடல் ஜலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதை வாங்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இவன் தயாரித்த விமானம் தான் புஷ்பக விமானம். இவன் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் தான் ஸ்ரீ மகாலட்சுமி. அதனால இவனுடைய ஆராத்திய தெய்வமான மகாலட்சுமியை அழகாக ஒரு பிரதிமை பண்ணி ஆராதனம் செய்து கொண்டு வந்தான் குபேரன். எப்ப ராவணன் சீஸ் பண்ணிட்டானோ, லங்கையும் ராவணன் தான் எடுத்து, புஷ்பக விமானமும் ராவணன் தான் எடுத்து, உள்ள இருந்த லட்சுமி அவன் மாத்தல. அததான் ஹனுமான் வியக்கிறார். இவ்வளவு நாளா இந்த புஷ்பக விமானத்துல ஏறி வரியே, அதுல இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் அபராவதாரமான சீதையை போய் நீ கடத்தி வச்சிருக்கியே. அதனாலதான் இங்க சொன்னார், பபூவ தேவி ச கிருத சுஹஸ்தா லக்ஷ்மிஸ்ததா பத்மினி பத்மஹஸ்தா என்று பெயர். இப்ப ஹனுமான் ஒரு இடமாக சென்று, இரவு வேளை எல்லாரும் தூங்க போயிட்டா, அந்த இடத்துல இப்போ அந்த ராவணனுடைய சதனத்துக்குள்ள, அவன் மகலத்துக்குள்ள நுழையிறார். கிங்கிணி ஜால சங்காஷஸ்தாஹேம விபுலாம்புஜாஹ பாவக்ரஹ யசஸ்தீராஹ சுத்தா நத்யைவா பபுஹு அன்யா வக்ஷசி சான்யஸ்ய தஸ்ய கச்சித் புனர்புஜம் அபராத்வம் மனன்யஸ்ய தஸ்ய சாப்யபரா குச்சௌ. ஒத்தி படுத்துட்டு காலாம். அவளுடைய 2 கால் நீட்டிண்டு இன்னொத்தி தொட மேல இருக்கான். இன்னொத்தி ஆனு வேலை படுத்துட்டு இருக்காளாம். அவ வயத்துல இன்னொத்தி தலையை வச்சு படுத்துட்டு இருக்காளாம். இந்த மாதிரி ஒரு கோலம். அவர்கள் தரித்திருந்த ஆடையெல்லாம் அப்படி இப்படி கலைஞ்சிருந்தது. ஹனுமானுக்கு என்னவோ இந்த திருஷ்யம் பார்ப்பதற்கே ஏற்றார் போல் இல்லையே, இதை நம்ம பார்த்துட்டோமே நினைக்கிறார். அப்புறம் இன்னொன்னு, இதுலதான் வால்மீகி சுந்தர காண்டத்துலதான் ஒரு மகா கவிங்கிறது தொக்கி நிற்கும். என்ன ஏதாவது சொல்றார், பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதேன்னு தேசிகன் ஒரு வார்த்தை சொல்வார். இது என்ன கதைன்னா, இப்போ 2019 ஒருத்தர் வந்துட்டு 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கலக்கிட்டு போயிட்டாரு. யாரு? நம்ம அத்தி தான். அத்தி வரதர் வந்தாரோன்னு வந்த உடனே ரொம்ப பெருமையா எடுத்து எல்லாரும் போற எல்லாம் போய் சேவிச்சுட்டு இருந்தா. இப்ப என்னன்னா, இந்த ஹஸ்திகிரிங்கிற காஞ்சிபுரம் சத்யவிரத கஷேத்திரத்தின் மகாத்மியத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் மெய் விரத மான்மியம் ஹஸ்திகிரி மகாத்மியம்ங்கிற பேர்ல எழுதினர். அதுல என்ன சொல்றார், பிரம்மா வேழமலைக்கு மேல ஒரு உத்தரவேதி அமைத்து, வேதிகையை அமைத்து, யஜ்ஞ குண்டத்தை அமைத்து அஸ்வமேத யாகம் செய்தார். பத்னியான சரஸ்வதி வரவில்லை, சாவித்ரி என்கின்ற பத்னியோடு சேர்ந்து யாகத்தை செய்தார்.
யாகம் எத்தனையோ இடையூறுகளை கடந்து இந்த யாகம் பூர்ணாகுதியை அடைந்து பூர்ணாகுதியை இட அந்த யஜ்ய குண்டத்திலேந்து பெருமாள் புண்ணிய கோட்டி விமானத்தோட வந்தாராம். யோசிச்சு பாருங்க, இவர் யாகம் என்றார் பிரம்மா. பிரம்மாவின் யாக பலனாக பகவான் தோன்றினார். யார்? பரம்சுடர் தோன்றினார். பரம்சுடர் மின்னக்கூடிய பரம்சுடராக இருக்கக்கூடிய பகவான் தோன்றினார். எப்படி தோன்றினார்? உவமை சொல்கின்றார் தேசிகன். பகலோன் பகல் விளக்காக பரம்சுடர் தோன்றியதே. இப்ப நம்ம ஐயாவுல உட்கார்ந்து இருக்கோம், வெளியில எல்லாம் நல்லா லைட்டிங் போட்டு வச்சிருக்கா, அப்புறம் சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. இப்ப தீபாவளி அது இதெல்லாம் வந்துருச்சுனாலே நம்ம வீட்டு வாசலே போடுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? சாயங்காலம் சூரியாஸ்தமனமான பிறகு ஒரு 6-7 மணிக்கு போட்டுருவோம். கார்த்தால ஒரு 7 மணி இல்ல ஒரு 5:30 மணிக்குள்ள அணைச்சிருவோம். ஏன்னா அப்ப போட்டாதான் பல 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 பலான்னு இருக்கும். நீங்க நன்னா இப்ப ராத்திரி போட்டுட்டு பகல்ல அணைக்கலைன்னா அது இருக்கும், அது எழுந்து இருக்கும், யார் கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா ஆகாசத்துல சூரியன் என்கின்ற பகலவன் இருக்கும் போது நீங்க இந்த பகல் விளக்கு போட்டு எல்லாம் வேஸ்ட். ஏன்னா பகலோன் இருக்கும் போது விளக்குங்கிறது பகல் விளக்கு இருந்து இல்லாதபடி. இப்ப பெருமாள் அக்னி குண்டத்திலேருந்து வரும்போது ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியன் பகல் விளக்கா மாறிவிட்டாராம். உங்களுக்கு சொல்றது புரியுறதோ? பகலோன் பகல் விளக்காக பரம்சுடர் தோன்றியது. அப்போ பகல் வேளையில் பகவான் உத்பவிக்கும் போது சூரியன் கூட பகல் விளக்கா போயிடுறார். இலங்கையில் இரவு வேளையில தான் விளக்கு எரிக்க வைப்பாளாம். அது ஏன்னா அப்போதுதான் அக்னி தேவதையால தெரிஞ்சுக்க முடியுமா இந்த ஊர்ல யாரெல்லாம் பெண்கள் இருக்கான்னு. ஏன்னா பகல் வேளையில ராவணன் சஞ்சரிச்சுட்டு இருக்கான். இந்த வழக்கு தெரிஞ்சுடுத்துனா அவன் சொல்லுவான் அக்னியை பார்த்துட்டு, ஏன் என் ஊர் பெண்களை நீ பார்க்கிறாய் என்று. அவன் உறங்கும் போதுதான் விளக்குக்கே தெரியுமா இந்த ஊர்ல லங்கை பெண்கள்லாம் எப்படி இருக்கான்னு சொல்றார் வால்மீகி. ராவணே சுக சம்விஷ்டே தாஸ்திரியோ விவித பிரபாவாஹ ஜ்வலந்தஹ காஞ்சனா தீபாஹ பிரேக்ஷந்தோ நிமிஷாயிவ என்று இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஹனுமான் ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ள போறார். அந்தப்புறத்துக்குள்ள போனா இவன் எத்தனையோ போர்க்களங்களில் ஜெயித்து வந்து சேகரித்த ஆணையின் தந்தத்தால் செய்த ஒரு கட்டில். ஆண்டாள் சொல்றா, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் கட்டில்னா போர்க்களத்தில் ஆணையை வென்று ஆணையின் தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு கட்டில், கோட்டுக்கால் கட்டில். அதனால அப்பேற்பட்ட கோட்டுக்கால் கட்டில் இவனுடைய வீரத்தை காண்பிக்கும். எத்தனை போர்க்களத்தில் ஜெயித்து ஆணையை கொன்று அதனுடைய தந்தத்தால் சேகரித்தவன். இன்னைக்கு நீங்க மாமல்லபுரம் மகாபலிபுரம் போனேன்னா நிறைய இடங்கள் பார்ப்பதற்கு இருக்கு. அதுல ஒரு இடம் பஞ்சரதங்கள்னு கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க 5 ரதாஸ், ஒரு ரதத்திலேயே இது யுதிஷ்டிரனுடைய ரதம்னு கல்வெட்டெல்லாம் இல்லை. இது இதிகாசக்காரா புரிஞ்சுக்கும் போது 5 ரதங்கள். அதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரதம் பீம ரதம், உயர்ந்து இருக்கக்கூடிய ரதம் யுதிஷ்டரனுடைய ரதம், அழகான ஒரு ரதம் அர்ஜுன ரதம், 2 பேருக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு ரதம் நகுல சகதேவர்கள் ரதம், அதுக்கு பக்கத்துல ஒரு யானை, பக்கத்துல இன்னொரு ரதம், அதுல ஒரு துர்கா தேவியினுடைய சிலை இருக்கு. ஒருவேளை திரௌபதி ரதமா இருக்குமோ. ரதம்னா உடனே சக்கரம் இருந்து போகாததெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். இது ரதம்னு ஒரு டெர்மினாலஜி கொடுத்திருக்கா. அந்த ஆர்கிடெக்சர்ல இதுக்கு ஒரு டெர்மினாலஜி கொடுத்திருக்கா. அதுல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமகாரதங்கள்ல ஒரு ரதம் இருக்கும். அப்படியே இது பின்பக்கமா பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வரும். அதுக்கு கஜபிருஷ்டம்னு பேர். கஜபிருஷ்டம்னா ஒரு ஆணையின் பிற்பகுதி எப்படி இருக்குமோ அது மாதிரி வளைஞ்சு வரும். இது கஜபிருஷ்டம்னு நமக்கு தெரியறதுக்காக என்ன பண்ணிருக்கா, அந்த ரதத்து பக்கத்திலேயே ஒரு யானையும் வடி வச்சிருக்கா. நீங்க பஞ்சரதங்கள் மகாபலிபுரம் பஞ்சரதாஸ் எலிபென்ட் போட்டீங்கன்னா ஒரு ஆணை வரும். இந்த ஆணை ஒரே கல்லில் செய்யப்பட்ட ஆணை, கஜபிருஷ்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆணை. இந்த ஆணையின் தந்தம் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஓட்டர், தந்தமே இருக்காது. இவ்வளவு கட்டினவன் கல்லால ஒரு தந்தம் பண்ணிருக்கப்படாதான் பண்ணலையாம் பல்லவன். அவன் எந்த போர்க்களத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வருவானோ எதிராளியினுடைய ஆணையின் தந்தத்தை எடுத்துன்னு ஒரு தடவையும் இதை பிக்ஸ் பண்ணி பார்ப்பானா அப்படின்னு அந்த ஊர்க்காரன் அந்த கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கா. அப்படிலாம் இருந்திருக்கு பல்லவன் தேசம். சரி, இப்ப என்னன்னா அந்த கோட்டுக்கால் கட்டில் அதற்கு மேல் ஆண்டாள் சொல்றாளே மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. இப்ப படுக்கைங்கிறது எப்படி இருக்குன்னா அதுலதான் இப்ப நிறைய தொந்தரவு இருக்கு. நீங்க ஆர்த்தோபீடிஷியன் கிட்ட போனேன்னா அவர் சொல்வார் இந்த மாதிரி படுக்கையில படுக்காதீங்க. ரொம்ப இப்ப நீங்க விதேசங்கள்லாம் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அது உள்ள இறங்கிட்டு உள்ள போடுவேள். அது என்ன அந்த கட்டிலே எங்கேயாவது ஒரு 5 அடி மேல இருக்கும். தப்பி தவறி கீழே விழுந்துட்டேன்னாலும் பகவான் நினைக்க வேண்டியதுதான். அது உள்ள இறங்கிட்டாலும் உள்ள புத்துன்னு போயிடுவேள். இப்பெல்லாம் ஆர்த்தோ பெட்னு ஒண்ணு வருது, முதுகு சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருது. இது பஞ்ச சயனமாக இருக்க வேண்டும்ங்கிற ஆண்டாள். ஒரு படுக்கைனா ரொம்ப சாஃப்டா இருக்கப்படாது,
ரொம்ப கல்லு மாதிரியா இருக்கப்படாது. அதுக்கு இது கல்லுலேயே போய் படுத்துக்கலாம், அதுக்கப்புறம் படுக்க. அப்ப கல்லு மாதிரியா இருக்கப்படாது, கொழகொடானும் இருக்கப்படாது, நல்ல வாசனையா இருக்கணும், ஒரு இடத்துல சாஃப்டா இருக்கணும், 5 லட்சணங்கள் இருக்கணுமா ஒரு படுக்கைக்கு. அதனால பஞ்சசயனம்னு பேரு. கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்து என்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படி படுக்கையாம். இப்ப ஹனுமான் இதை சேவிச்சுட்டு இருக்கார். சேவிச்சு பார்த்தா ராவணன் இங்க படுத்துட்டு இருக்கான். இவ்வளவுதான். நான் இப்படிதான் ஒரு தடவையும் உபன்யாசம் பண்ணிட்டே இருப்பேன். நான் அண்மையில் ஆஸ்திரேலியா போகும்போது ஒரு குழந்தை வந்து கேட்டது, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ கேள்வி கேட்க போறதுன்னு அர்த்தம். எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் பட் ஐ ஸ்டில் ஹேவ் அ கொஸ்டின். என்னப்பா உன் கேள்வி? ராவணனுக்கு 10 தலை. இப்போ இவர் படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் ஒரு 4, அந்த பக்கம் ஒரு 5, அது எவ்வளவு பெரிய கட்டில்னு கேட்டுது. ஓஹோ, இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. ராவணன் படுத்துட்டான்னு சொன்னேன், இந்த 10 தலை கஷ்டம் நமக்கு வரவே இல்லையே. அப்புறம் அது கேட்டுது. இப்போ எதிர்க்க ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ, இப்ப பத்தி பத்தினி 2 பேர் பேசிக்கிறா. என்ன நான் சொல்றது கேட்டு கேளா அப்படின்றவர். இப்ப இவனுக்கு ப்ராப்ளம். ஏன்னா இவனுக்கு எவ்வளவு காது? எவ்வளவு சொல்லுங்களேன், எவ்வளவு காது? சப்பண்டி 20 காதா? இது பாருங்க. இப்ப என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடும்னா, 20 காது இருந்தா எல்லா தலையும் வெல்ட் ஆயிருக்கே. இந்த தலையோட இந்த தலை ஒட்டிட்டு இருக்கு. அப்ப இந்த காதெல்லாம் வெல்ட் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா, உள்ள போயிட்டு இருக்கோம். இப்படி வச்சு இந்த பின்பக்கத்துல கொஞ்சம் கஷ்டமா, அதெல்லாம் வெல்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த முனையில ஒரு காது, இந்த முனையில காது. இப்ப எப்படி அந்த மாமி இவரோட பேசிட்டு போனது கேட்டுது. நான் சொன்னேன், பார்த்தா நம்ம சாதாரணமா ராமாயணம் சொல்ல வந்தோம், அதுல இருக்கிறத மட்டும் சொல்லி விடுறேன், அது நீ எங்கேயாவது போய் ஏதாவது லோகத்துல போனியான்னு ராவணனையும் கொட்டுக்கோ. அதனால இப்போ ராவணனும் படுத்துட்டு இருக்கான், அவ்வளவுதான் நம்ம கதை. என்னன்னா பக்கத்துல மண்டோதரி படுத்துட்டான். ஞாபகம் வச்சுக்கோ, அது மண்டோ இல்ல, மந்தோ தகாரம் சொல்லணும், மந்தோதரின்னு சொல்லணும். மந்த உதரம், மண்டோதரி, மண்டோதரி இல்ல, இல்ல மந்தோதரி. மந்தோதரி படுத்துட்டு இருக்கா. இப்ப ராவணனை பார்த்தான். இது ராவணன் எப்படி தெரியும்? மேல போட்டுண்டா வச்சிருக்கான், ஐ எம் வி ராவன் அப்படின்னு போட்டுருக்கான். விஸ்வவஸ் பிள்ளை போடல் எப்படி தெரிஞ்சது? அதுதான் சொன்னார் ஹனுமான். காஞ்சனாங்கத சன்னத்தௌ ததர்ஷ சமஹாத்மனஹ விக்ஷிப்தௌ ராக்ஷசேந்திரஸ்ய புஜாவிந்திரத்வஜோபமௌ ஐராவத விஷாணாக்ரைரபீடான கிருதவ்ரணௌ வஜ்ரோல்லிখিত பீனாம்சௌ விஷ்ணு சக்கர பிரதீக்ஷிதௌ பரீட்சிதௌ. அவனுடைய மார்பில் வைட் அண்ட் கிராண்ட் செஸ்ட்ல ஐராவதம், இவன் இந்திரனோடு போரிடும் போது இந்திரனோடு மட்டும் போரிடாமல் அந்த ஐராவதம்ங்கிற ஆணையோடு போரிடும் போது ஐராவதத்தின் தந்தத்தினால் மார்பகத்தில் துளைத்த போது ஏற்பட்ட ரணம் தெரியுறதாம். இப்ப ஏதாவது கிரைம் சீன் நடந்துடுத்துன்னு வச்சுக்கோ. இப்ப இதை பரிசோதிப்பதற்காக வல்லுநர்கள் சில பேர் வருவா. இங்க என்ன இருக்கு, சாக் பீஸ் எல்லாம் போட்டு சாம்பிள் எல்லாம் எடுத்து அது ஒருத்தர் வெட்டப்பட்டார்னா அவ சொல்லுவா, இந்த வெட்ட பார்த்தா கத்தியால தான் குத்தி இருக்கணும், இந்த வெட்டதுல பார்த்தா ஏதோ தோசை துடுப்பால தான் அடி வாங்கி இருக்கணும், இதெல்லாம் சொல்லுவா பாருங்க. இதெல்லாம் அவளுக்கு, நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப குத்தினானா எந்த கத்தியில குத்தினா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஹனுமான் அதிலே தேர்ச்சி பெற்றவர். அதனால ஆயக்கலைகள் 64 அந்த காலத்துல ஒரு ராஜாவாகணும், ஒரு பெரிய மந்திரியா இருக்கணும்னா எவ்வளவு கலைகள் படிச்சிருக்கணும். தர்க்கசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், மீமாம்சா தெரிஞ்சிருக்கணும், பர்ணகசாலை கட்ட தெரிஞ்சிருக்கணும், தளிகை பண்ண தெரிஞ்சிருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், லக்ஷ்மணன் தனுர்வித்தையில் தேர்ச்சி பெற்றவன் ஒத்துக்கலாம். 14 வருஷம் சமைச்சு போட்டார். அவர் என்ன யோகாம்பால பார்த்தாரா, ஹெப்பார்ஸ பார்த்தாரா, எப்படி பார்த்து சமைச்சார்? இப்ப நம்மளால ஒரு நாள் ஒண்ணு கேப்பு தோசை, அந்த தோசை, இந்த தோசை, இதெல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி பார்த்தார்? அவர் ராஜகுமாரனா வளர்ந்தவர் தானே. பர்ணகசாலை கட்டுனா கட்டுறார், யாகம் என்னன்னா பண்றார், எல்லாம் தெரியுது. அப்போனா ஒரு ஆணோ பெண்ணுக்கோ எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு அவசியகதை இருந்திருக்கே. கோலம் போட தெரிஞ்சிருக்கு, இது போட தெரிஞ்சிருக்குன்னா எவ்வளவு தெரிஞ்சவாள். இப்ப நீங்க ஒரு இன்ஜினியர் கிட்ட போய் கேளுங்க, கெமிக்கல் இன்ஜினியர் கிட்ட நீங்க கம்ப்யூட்டர் பத்தி கேட்டேன், நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் நான் படிக்கல. சரி, கெமிக்கல் படிச்சவர்கிட்ட இது ஒரு கேட்டீங்கன்னா, படிச்சேன், அது எப்பவோ படிச்சேன். ஏதாவது எதுக்குமே நமக்கு விடையே இல்லை பாருங்க. இப்ப நீங்க யார்கிட்டயாவது இப்ப என்ன படிச்சிருக்கேன்னு பல பேர் சொல்றதுக்கே பயப்படுவா. ஹனுமான் எவ்வளவு சாமர்த்தியம் வருவா, அந்த தழும்பிலேந்து கண்டுபிடிக்கிறார், இது ஐராவதத்தின் தந்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தழும்பு. என்ன ஒரு புத்தி! அதான் ஹனுமான் மாதிரி ஒரு கூர்மை. பெருமாளுடைய சக்கரத்தால் ஏற்பட்ட சராச்சல், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறார். அதனால விஷ்ணு சக்கர பரீட்சதௌ சொல்லிட்டு இப்ப இது ராவணன் தீர்மானம் ஆயிடுது. ஏன்னா யாருக்கும் இந்த லட்சணம் இருந்து நான் பார்க்கல, இவரை பார்த்தா ராவணன், இவனுடைய உடம்புல இதுல தெரிஞ்சு கொடுத்துள்ளார்.
பக்கத்துல ஒரு பெண். அததான் சொன்னார், கௌரீம் கனகவர்ணாபாம் இஷ்டாமந்தః புரேஸ்வரீம் கபிர்மந்தோதரீம் தத்ர ஷயானாம் சாரு ரூபிணீம். ரொம்ப அழகா இருந்தாலாம் பார்க்கறதுக்கு. கௌரீம் அழகான ஒரு கலராம், பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தாலாம். இப்போ ஹனுமான், நான் ஹனுமானுக்கு பெண்களோடு பேசிய பழக்கம் இல்லை. தாராருமாவுடைய பேசினது இல்லை, வானர ஜாதி பெண்களுடைய பேசினது இல்லைன்னா நரஜாத்திய கேட்கணுமா? பேசினதே இல்லை. இவர் என்ன சொல்றார், இது ஆண், இது ராவணன், பக்கத்தில் இருக்கக்கூடிய சீதையா இருக்குமோ அப்படின்னு முதல் முறை நமக்கு தெரிஞ்ச ஹனுமான் ஒரு சின்ன ஸ்லிப், அதாவது சீதை இல்லாதவளை சீதைன்னு நினைக்கிறார். அதை பண்ண உடனே இப்ப ஹனுமானுக்கு கோபம் வரலாம். இதை கம்பர் வர்ணிக்கிறார். ஐயோ பாத்தியா, சீதை பக்கத்துல வச்சு ராவணனை என்ன பண்றது, இற்றை போர் பெரும் சீற்றம் என்னோடு முண்டிடுக கற்றை புகழாளை எல்லாம் சிறை வைத்து தண்டகனே முற்ற போர் முடிந்தது ஓர் குரங்கு என்றால் முனைவீரன் கொற்ற போர் சிலை தொழிற்கு குறை வேண்டாம் என குறைந்தான். கம்பர் என்ன சொல்ற, ஹனுமான் கோபமாம், இப்பேற்பட்ட சீதையை கடத்தி வந்துட்டானே, இவனை நான் என்ன பண்ணட்டும், ஒரு கொன்னுட்டுமா? இல்லையே, கொன்று விட்டால் அந்த கோதண்டபாணியாக இருக்கக்கூடிய ராமனுடைய வீரத்துக்கு நான் அபகீர்த்தி சேத்தா மாடி இருக்குமே, கொல்லாம இருந்தா வந்துட்டார். இப்ப கொஞ்சம் சிந்தனை பண்றார் ஹனுமான். என்னன்னா, ஒரே ஃபர்ஸ்ட் சந்தோஷத்தை சொல்லுங்க. இப்ப சந்தோஷம்னா இப்ப உடனே இப்ப நீங்க இளைஞர்கள், உங்காத்து குழந்தைகள், ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் நீங்க டுடே we are going to we are not going for உபன்யாசம், we are going for a movie, என்ன சந்தோஷப்படும் அது இல்ல? உடனே எஸ் நீங்க எப்படி காமிப்பீங்க? எஸ் இப்படி தானே காமிக்கும், கையை இப்படி இழுத்துக்கணும். அப்புறம் இந்த எமோட்டிகான் மாதிரி இப்படி மேல இருக்க மாதிரி ஒண்ணு காமிக்கணும். அதெல்லாம் இப்ப யந்திரமே காமிக்கிறது உங்களுக்கு. நீங்க குட் அப்படின்னு சொன்னா அதுவே எடுத்து காமிக்கிறது, தேங்க்ஸ் அது கை கூப்பிடுறது. இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் அதுக்கே அஞ்சலி வைபவம் தெரியுது, தேங்க்ஸ் அது அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம். அதுல வேற நீங்க உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி கையை செலக்ட் பண்ணிக்கலாம், தெரியுமா? அதுக்குள்ள நீங்க மூலவர் மாதிரி இருக்கணும்னா கருப்பு கையா இருக்கும், உற்சவர் மாதிரி இருக்கணும்னா விளவிளையன்னு ஒண்ணு வரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இப்ப எமோட்டிகான் இளைஞர்கள்லாம் இப்படி காமிப்பா, எஸ் இப்படி சொல்லுவா, இதெல்லாம் ஹார்ட் மாதிரி இப்படி ஒண்ணு காமிக்கலாம், எது வேணாலும் காமிக்கலாம், ஏதோ ஒண்ணு காமிக்கலாம். இப்ப ஹனுமானுக்கு ஒரே சந்தோஷம். இவர் வானர ஜாதி, நான் சொல்றதெல்லாம் நரஜாதி. இப்ப இவர் என்ன பண்ணார், ஆஸ்போடயாமாஸ சுச்சும்ப புச்சம், வாளை எடுத்தாராம், முத்தம் கொடுத்தாராம். நீங்க உடனே சொல்லுவேன், நம்ம மாத்திர குழந்தை அசட்டுத்தனம் பண்ணி தரேன், வாலு வாங்க. மனிதர்களுக்கு குரங்கு புத்தி ஏற்பட்டால் வால் என்கின்ற அங்கத்தை நம்ம மட்டமா பார்க்கிறோம். வால் வாங்க, வாலு அப்படின்னா அசடுன்னு அர்த்தம், வா. ஆனா குரங்குக்கு வால் வசதி தானே, அது என்ன சொல்லிடுறது, நீ ஏன் மட்டமா பாக்குறேன்னா உனக்கு அது இல்லை. உனக்கு அது இல்லாதனால ஆங்கிலத்தில் சொல்லுவா பாருங்க, கிரேப்ஸ் ஆர் சார், உனக்கு அது இல்ல, அதனால நீ மட்டமா பாக்குற, எனக்கு அது இருக்கு, நான் சந்தோஷப்பட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை முத்தம் கொடுத்தாராம். ஆஸ்போடயாமாஸ சுச்சும்ப புச்சம், மறுபடியும் முத்தம் கொடுத்தாராம். ஏன்னா அவருடைய சந்தோஷத்தை காமிக்கணுமே. ஆஸ்போடயாமாஸ சுச்சும்ப புச்சம் நினைந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம, இங்க தாவினாரா அங்க தாவினாரா, அங்க தாவினாரா இங்க தாவினாரா. ஏன்னா வானர ஜாதி, அவர் புத்தியை காமிக்க வேண்டாமா? அவர் பாட்டுக்கு ஒரே குரல் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் அவருக்கு ஆதார் கார்டு கொடுத்துருவார், நரஜாதிக்கு வந்துருவார். ஆஸ்போடயாமாஸ சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகம் நிபபாத பூமௌ, மேலியும் கீழியும் தூண்ல ஏறினாரு, சந்தோஷம். சீதையை பார்த்துட்டோமே அவர் நினைச்சிருக்கார். ஆஸ்போடயாமாஸ சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பானரோகம் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். இப்பதான் முதல் முறை வால்மீகி சொல்லிட்டார், பிரகிருதிம் கபீனாம், குரங்கின் புத்தியை காமிச்சுட்டார். பிரகிருதிம் கபி, அந்த பிரகிருத்தினா நேச்சர், கபி குரங்கு, குரங்கின் புத்தியை காமிச்சுட்டார். அவர் இந்த வானர ஜாதியை சேர்ந்தவர், படித்தவர், நல்ல ராமபக்தர். ஆனா எண்ட் ஆஃப் தி டே வானரன், அதனுடைய புத்தியை காமிச்சுட்டார். காமிச்ச உடனே இப்பதான் கொஞ்சம் யோசிக்கிற, எல்லாம் இறங்கி வந்த உடனே சந்தோஷப்பட்ட, சீதையை பார்த்துட்டேன். இப்பதான் யோசிக்கிற, சீதையா இருக்குமோ? சீதையா இருக்க முடியாதே. ஜெகன்மாதா, ராமனுடைய சகதர்மச்சாரிணி, தர்மபத்னி, லோகத்துக்கே தாய், அவள் ராமனை பிரிந்து ராவணன் பக்கத்துல போய் படுத்துட்டு இருக்க மாட்டாளே. அசடு அசடு தட்டுகிறார். பருவ தப்பு பண்ணாலுமே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவா. You have gone on a way, you know there's a problem here,
கரெக்ட் யுவர் செல்ஃப். எல்லாரும் பர்ஃபெக்ஷனிஸ்டே கிடையாது சுவாமி. இப்போ ஹனுமானுடைய விஷயத்துல என்ன, அவர் முதல் முறை சீதை கண்டுபிடிச்சு மந்தோதரிய சீதைன்னு நினைக்கிறார். ஐயோ அப்படி நினைச்சிருக்கப்படாதோ, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, சே நம்ம தப்பு பண்ணிட்டோம். நான்யம் நரமுபஸ்தாதும் சுராணாம் அபி சேஸ்வரம் நஹி ராம சமக்கஸ்சித் வித்யதே த்ரிதசேஷ்வபி. இப்ப யோசிக்கிறார், இது சீதையாக இருக்காது, நான் தவறிழைத்து விட்டேன், இது ராவண பத்னியாக இருக்கலாமே ஒழிய ராமனுடைய பத்னியாக இருக்க வாய்ப்பே இல்லை. கோர்ஸ் கரெக்ஷன் ஆயிடுது. இவனதான் வேலை. இப்ப சீதையை தேடணுமே, சீதையும் நினைச்சு கண்டுபிடிச்சுட்டேன், இப்ப கண்டுபிடிக்கலையே, இப்ப சீதையை தேடணுமே. அடுத்தது என்ன பண்ணார், நேர ராவணனுடைய கிச்சனுக்கு போயிட்டார். இந்த கிச்சன்ல சமைச்சதெல்லாம் நான் சொல்றேன், எல்லாரும் சுந்தரகாண்ட ஸ்லோகங்கள். இப்ப என்ன தெரியுமோ, இப்ப நான் பேசினதை ஏதோ ஒரு யூடியூப்ல போட்டாலும் வச்சுக்கோ, இந்த ஒரு 10 வினாடி நான் சொல்லுவதை மட்டும் வெட்டக்கூடிய ஒரு நல்ல மகானுபாவர்கள்லாம் இருப்பான். என்ன, துஷ்யந்த் மாம்சம் சாப்பிட்டு விட்டார் என்று சொன்னார், அதனாலதான் ஒரு படமே எடுத்துட்டா, என்னென்னவோ இதெல்லாம் என்னென்ன ஞாபகம் வச்சுங்கோ. ஆகார சுத்தௌ சத்வசுத்தி சத்வசுத்தௌ த்ருவாஸ்மிருதின்னு உபனிஷத் சொல்ற. ஆகாரம் சுத்தமா இருக்கணும், சுத்தமான ஆகாரத்தை சாப்பிட்டால் எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்வீகமா இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு ஞாபக சக்தி, இறை பக்தி எல்லாம் வளரும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா சனாதன தர்மம்ங்கிற பொதுவான ஹிந்து மதத்துல எல்லாரும் சாத்வீக உணவு தான் சாப்பிட்டு இருந்தாங்கிறது இல்ல. க்ஷத்ரியாளுக்குன்னு சில உணவு இருந்தது, அதை பத்தி தான் அவர் சொல்றார். மிருகாணாம் மகிஷாணாம் ச, மான், மகிஷன எருமை, வராஹாணாம் ச பாகஷஹ, பிக், தத்ர ன்யஸ்தானி மாம்சானி பானபூமௌ ததர்ஷஸஹ. இதெல்லாம் இதுல சமைச்சு வச்சிருந்தா. என்ன ரெசிபின்லாம் கேட்காதீங்க, பண்ணி வச்சிருக்காரு. ரௌக்மேஷு ச விஷாலேஷு பாஜனேஷ்வப்யபக்ஷிதான் ததர்ஷ கபிஷார்தூலோ மயூரான் குக்குடான் ஸ்ததா. பீகாக், அந்த பறவையை கூட சமைச்சு வச்சிருக்காங்க. மயூரானாம் குக்குட்டானாம் இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. இப்ப ஹனுமானுக்கு என்னன்னா, இந்த பெரிய கங்காளமா சமைச்சு வச்சிருக்கா பாருங்க. இந்த கங்காளத்துக்கு இடையில எங்கேயாவது சீதையை கட்டி, இந்த நம்ம நிறைய படங்கள்லாம் பாக்குறோமே, அந்த ஹீரோயினை கட்டி போட்டுட்டு அந்த 2 கங்காளத்துக்கு நடுவில் வச்சிருவா, அந்த மாதிரி இவ தேடிண்டே போறார். இப்ப அவருக்கு ஒரு கவலை வந்துடுச்சு, ஐயோ நம்ம ஏற்கனவே இங்க மாம்சத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இவ தயிர்சாதம், ஹனுமான் தயிர் சாதம் தான், அதனால தயிர் சாதம் வடை மிஞ்சி மிஞ்சி போனா வெத்தலை மாலை தான், அவ்வளவுதான். அதனால இப்பேற்பட்ட ஹனுமானுக்கு என்னன்னா மாம்சத்தை பார்க்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பெண்கள் சயனித்துக் கொண்டிருந்ததை பார்த்தோம். ஒருவேளை நம்ம கடைபிடிக்கக்கூடிய பிரம்மச்சரியத்துக்கு களங்கம் வருமோ அப்படின்னு பயப்படுறார். அதுக்கு அவர் சொல்றார், காமம் திருஷ்டாமயா சர்வ விஸ்வஸ்தா ராவண ஸ்திரியஹ நது மே மனசா கிஞ்சித் வைக்ருத்யமுபபத்யதே மனோஹி ஹேதுஹு சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபாஸ்வவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். அப்பதான் யோசிக்கிறார், இத பாரு, நான் இந்த மாம்சத்தை பார்க்கணுங்கிற அபிருச்சியில வரல, பெண்கள் சயனித்து கிடக்கக்கூடிய கோலத்தை பார்க்கும் காமத்தோடு நான் வரல, சீதையை பார்க்க வேண்டும் என்கின்ற உத்தமமான உன்னதமான எண்ணத்தோட வரும்போது யாதிருச்சிகமா இதை பார்த்தேன். அதனால என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கோ ராமபக்திக்கோ களங்கம் ஏற்படாதுன்னு அவரே அவர் சமாதானப்படுத்திக்கிறார். அதுதான் ஹனுமானுக்கு இந்த சந்தேகம் வந்தாலும் he will not expect a third party motivation, go for a 3-day motivation lecture, 999 only registration here எல்லாம் கிடையாது. அவரே அவருக்கு மோட்டிவேட்டர் தான். லைஃப்ல நிறைய இடங்கள்ல நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணுமே ஒழிய இன்னொருத்தர் உன்னால் முடியும் தம்பின்னு யார் உட்காந்து பாடிட்டு இருப்பா, நம்ம தான் பண்ணணும். சரி, இப்ப என்னாச்சு, இப்ப ஹனுமானுக்கு ஒரு எண்ணம் வருது, ஊர் முழுக்க பார்த்துட்டேன், வீடு வீடா தேடினேன், அந்தப்புறத்துக்கு பார்த்தேன், இப்ப மடப்பள்ளியிலையும் பார்த்துட்டேன், சீதையை காணலையே. ஒருவேளை சீதை இங்க இல்லைன்னே வச்சுக்கோங்க, லங்கை முழுக்க பார்த்திருக்கேன், சீதைய காணல, சீதைய பார்க்கலேன்னு நான் போய் ஒருவேளை பாரத தேசம் சென்று அந்த ராமனுக்கு சொல்லிவிட்டால், ராமா நான் தேடி பார்த்தேன், சீதை எங்குமே பார்க்கல ராமா, எங்க போயிருக்கானே தெரியல ராமா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். நானு ஐயோ ஹனுமான், நீயாவது அவ இருக்கான்னு சொல்லுவேன்னு நம்பிதான் நான் உன்னை அனுப்பினேன், நீயும் இல்லை என்று சொல்லிவிட்டால் பாஸ்கரேன பிரபாயதா,
ஒரு சூரியன் கிரணங்களை பிரிந்து இருக்குமோ, மலர் தன்னுடைய கந்தத்தை பிரிந்திருக்குமோ, பழம் ருச்சியை பிரிந்து இருக்குமோ, கடலும் தான் அலையை பிரிந்து இருக்குமோ, நானும் தான் சீதையை பிரிந்து வாழ முடியுமோ? ஹனுமான், எப்போது சீதையை பார்க்க முடியவில்லை, தேட முடியவில்லை என்று சொல்லிவிட்டாயோ, நான் இருந்து என்ன பயன் என்று ராமர் இறப்பார். ராமர் இறந்ததை பார்த்தாலே இலக்குவன் இறந்து விடுவான். இருவர் தன்னை நம்பி வந்தவர்கள் இறந்து விட்டார் என்று கேட்டாலே சுக்ரீவன் இறப்பான். சுக்ரீவன் இறந்ததை கேட்டால் அங்கதனும் ஜாம்பவானும் உயிர் பிறப்பார்கள். தலைவர்கள் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய என்று அத்தனை வானரங்களும் குடும்ப சமேதர்களாக இழப்பார்கள். இவர்கள் உயிர் இழந்ததை கேட்டால் நந்தி கிராமத்தில் பாதுகாராதனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரதன் உயிரிழப்பான். பரதனுக்கே கைங்கரியம் செய்யக்கூடிய பிரியாத தம்பியான சத்ருக்னனும் உயிர் பிறப்பான். இந்த புதல்வர்கள் நால்வரும் இறந்து விட்டார்கள் என்று கேட்ட பிறகு தாய்மார்கள் உயிரோடு இருப்பார்களா? தாய்மார்களும் இல்லை என்றால் நாம் இருந்து என்ன பயன் என்று அயோத்தியா மக்கள் உயிரை இழப்பார்கள். நான் ஒருவன் சீதையை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இத்துணை பேரின் மரணத்துக்கும் நான் காரணமாகிவிடுவேனே. ஆதலால் மறுபடியும் நான் சீதையை தேடப் போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். யாருக்குமே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஞானியும் இல்லை, அனுபவமும் இல்லை. இளைஞர்களுக்கு என்னன்னா, ஒண்ணு படிப்பு விஷயம், ரெண்டாவது உத்தியோக விஷயம், முக்கியமா வாழ்க்கைங்கிற கல்யாண விஷயம். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெனிஃபிஷியலா பார்க்கணும். நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷனால நம்ம கூடவே நமக்கு ஒத்துழைச்ச ஃபேமிலியில என்ன இம்பாக்ட்ங்கிறதையும் பார்க்கணும். Just because you make a decision, don't go by what, இப்போ கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஆர்டிகல் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதுலயே இருக்காதீங்க. நாளைக்கு வைத்த வழினா கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஹெல்ப் வராது, அம்மா தான் வருவோம். பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா தான் ஒரு ஸ்ரீராமனுக்கு சாஸ்திரம் வந்து பண்ணி கொடுக்கணுமே ஒழிய இந்த கோர்ட்ல இருந்து ஜட்ஜ் எல்லாம் வந்து உத்தரவு பண்ணி கொடுக்க மாட்டா. அதனால சில இடங்கள்ல லாஜிக்கலா மட்டும் யோசிக்காம இமோஷனலாவும் யோசிக்கணும். கல்யாண விஷயம்லாம் வரும்போது முக்கியம், நமக்கு பிடிச்சவாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தப்பில்லை. பிடிச்சவாளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து போகுமா அதையும் கூட பார்க்கணுமே. தனியாவா நம்ம ஏகாக்கி இங்கேருந்து விமான கல்யாணம் ஆனவொன்னு பிடிச்சுன்னு சத்தியோகத்துக்காக போறாரு. இதே அமைஞ்சுக்கிறேன்னா கோடம்பாக்கத்தில் இருக்க போறாரு. நாளைக்கு மிளகா பொடி வேணும், குழம்பு பொடி வேணும்னா அம்மாவுக்கு தான் போன் பண்ணணும். இல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படின்னா பாரத தேசத்துல நம்ம வளர்ந்துருக்கோம். இப்ப விதேசம்னா பரவாயில்ல. இப்ப விதேசத்துல இன்னொரு அட்வான்டேஜ்னா 16 வயசு ஆயிடுச்சுன்னா வெளில போயிடும்பா. அந்த அப்பா அம்மாவே சொல்லிடுவா, இதை பார்ப்பா நீ வழியை பார்த்துக்கோ. அந்த குழந்தை எல்லாம் அவளே லோன் வாங்கிட்டு ஃபண்ட் பண்ணிப்பா. நம்ம ஊர்ல எப்படின்னா 45 வயசு பொண்ணு கூட அம்மாவுக்கு போன் பண்ணி குழம்பு பொடி பண்ணிதான் கேட்கும். இங்க 16 வயசுல வீட்டு விட்டு அனுப்பிச்சுடுறா, இங்க கேட்கும். ஏன்னா இது நம்ம தேசத்தின் கலாச்சாரம். சி, all of us are human beings தான். யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கனும் மனிதன் தான், நம்மளும் மனிதர்கள் தான். உடனே வந்து உன் உடம்பில் ஓடும் ரத்தமும் என் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றல்லவா அப்படின்னா உட்காந்து இந்த குரலை மாத்தினா கேட்கப்பாரு. புரியுறதோ? எல்லாத்துக்கும் இந்த குரலை மாத்தி புரியாத மாதிரியே பேசிட்டோம்னு வச்சுக்கோ, அது பெரிய ஞானின்னு எனக்கு. என்னன்னா எல்லாரும் மனிதர்கள் தான், ஆனா தேசாச்சாரம் காலாச்சாரம் மாறும். பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மென்டாலிட்டி தான் யூஎஸ்ல இருக்கணுங்கிறது இல்லை. People are the same human DNA தான், ATGC எல்லாம் ஒண்ணுதான், ஆனா வித்தியாசப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இளைஞர்களும் பெற்றோர்களுக்கு ஏத்த மாதிரி ஒருவேளை நம்ம பண்ண டிசிஷனால குடும்பத்துல என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படியே யோசிச்சு கொஞ்சம் நடந்தால் குடும்பங்கள்ல கொஞ்சம் குழப்பம் வராமல் தவிர்க்கலாமோன்னு அடியனுடைய அபிப்பிராயம். அதான் சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன் தான், நீங்க எடுக்கலாம். as usual you can discard, you can just throw it in trash. Now இப்ப ஹனுமான் யோசிச்சார், நான் ஒரு தடவை ராமா I couldn't find Sita, that's all, I don't know where she is அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் செட்டு போடுவா? நான் ஒரு வார்த்தை சொல்றது எவ்வளவு பேர் போவா? இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம வைத்தியர்கிட்ட போறோம்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அதான் கார்த்தால இருந்து வெறும் வயிற்றுல அத்தை கொடுத்து எல்லா இடத்துல சாயங்காலம் வந்துருது, அந்த ரிப்போர்ட் வந்துருது, உங்க போன்லயே வந்துருது. அதுல நம்ம பார்ப்போம் எங்கெல்லாம் போல்டு பண்ணியிருக்கான், கொஞ்சம் அழுத்தி எழுதியிருக்கான்னு வச்சுங்க, அப்படின்னா என்னமோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஒரு பயம் வந்துடும். இதனால என்ன, அதனால லிம்போசைட்னா என்ன, ஈஸ்னோஃபில்னா என்ன, நியூட்ரோஃபில்னா என்ன, ஒன்றும் தெரியாது. இதை நம்ம நேர டாக்டர் கிட்ட எடுத்துன்னு போவோம். இப்போ டாக்டர் கிட்ட போகும்போது அவர் பார்த்துட்டு பாருங்க, அப்போ சின்ன பயம் இருக்கும், என்ன சொல்ல போறாரோ இந்த ஆசாமி,
இல்லையா அப்படின்னு அவர் வந்து பார்த்துட்டு, இப்போ ஒரு டாக்டர்னா என்ன தெரியுமோ, அவர் பேசும் வார்த்தை ஃபைன் எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டா பாதி உடம்பு அதுலயே போயிடும். இப்போ இப்படி மாத்தி சொல்றான்னு வச்சுக்கோங்க, ஃபைன் பார்க்கலாம், நீங்க which insurance policy have you taken? ஐயோ பாருங்க, அந்த ஒரு வார்த்தையில நமக்கு எப்படி பயம் வந்துடுது. அதுதான் ஹனுமான். நம்ம அவர் என்ன சொல்றார், நான் சீத்தையை பார்க்கலேங்கிறத நான் உடனே டிசைட் பண்ணக்கூடாது. சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல, ரீசர்ச் பண்றேன், திரும்பி சர்ச் பண்றேன், இல்ல ரீசர்ச் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் தோன்றது. நம்ம பாரத தேசத்திலேருந்து கிளம்பி இந்த கடலை தாண்டி லங்கா பிரதேசம் வரும்போது அஸ்மத் ஆச்சாரியனான சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணேன். எனக்கு அத்தனையுமா இருக்கக்கூடிய என் ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணேன், ருத்ரமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்ணேன், நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணேன், பிரம்மாவுக்கு பண்ணேன். தேட வந்தது என் ஜெகன்மாதாவை, அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாம போயிட்டேனே. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேभ्यः நமோஸ்து சந்திராக்னி மருத்கணேभ्यः தேவி ச தஸ்யை ஜனகாத்மஜாயை ஜனகன் சீரத்வஜன் ஈன்றெடுத்த ரத்னமே சிந்தாமணியே என் தாய் சூடாமணியே அம்மா ஜெகன்மாதா ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத்விபூதிஹி யத்பூபங்கா குசுமதனுஷः கிங்கரோ நேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயனசதகைஹி ஏகலக்ஷ்யோ மகேந்திரः பத்மேதாசாம் பரிணதரசௌ பாவலேஷைஸ்த்வதீயைன் இருக்கக்கூடிய என் தாயே, ஜனகன் ஈன்றெடுத்த ஜானகியே, விதேகத்தை சார்ந்த வைதேகியே, மிதிலையில் வளர்ந்ததால் மைதிலியே, கலப்பை நுனியில் ஏற்பட்டதால் சீதையே, பூமிக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய பூமிஜா அவனிஜா, என் மாதா ராமபத்னி ஜனகாத்மஜா, உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு தேட ஆரம்பிச்சார். இந்த ரீசர்ச் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது இப்போ ஹனுமான் நினைச்சு பார்க்கிறார். ஒரு விஷயம் நீங்க கேட்டுண்டேவா இருக்கு, ஏதோ ஒன்று நினைச்சு பார்த்துட்டு போயிடு இல்லையா, சட்டுன்னு அப்படியே தப்பு சொல்லல, இப்படிதான் அடியனும் அப்படிதானே கேட்டுக்க. அப்படியே கேட்டு போது லயிச்சு கேட்டாலும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓஹோ இப்ப என்ன பண்ண போறா, அவ வந்து ஏர்போர்ட்ல வரேன்னு சொன்னாள், இத்தனை நாளைக்கு வந்திருப்பாளா இல்லையா, ஆத்துல குழந்தை வந்து வெளியில போறேன்னு சொல்லிட்டு பூட்டிட்டு போயிருக்குமா இல்லையா, அது அரைங்குறையமா விட்டுட்டு போயிருந்தா அந்த சாவி எங்க வச்சுட்டு போயிரு, இவ்வளவு நினைப்பு வருது பாருங்க. அப்படின்னா ஹனுமானும் சீதையை தேடுற சாக்கில ஒண்ணு யோசிச்சு பாக்குறார். ஐயோ இந்த ராவணன் மட்டும் ராமரையும் சீதையும் சேர்த்து வச்சிருந்தா அவனுக்கே இன்னும் எவ்வளவு நாடு கிடைச்சிருக்கும். முட்டாள் இப்படி பண்ணிவிட்டானே. பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய ஏதோத்ரிஷி ராகவ தர்மபத்னி இமா மகாராட்சச ராஜபாரியாக சுஜாதமஸ்யேதி சாது புத்தே. நல்ல புத்தி ஏதோ கொஞ்சம் அவனுக்கு ஏற்பட்டிருந்தா பெருமாள் தாயார பங்குனி உத்தரத்துல இந்த கத்தியத்திரய மண்டபத்துல சேர்த்தி பார்க்கிற மாதிரி பார்த்திருந்தா இவன் எவ்வளவு he would have got into the list of ராவணன். நம்ம யாரெல்லாம் பாகவதோத்தமான்னு தியாகராஜர் எடுக்கிறார். பரம பாகவதமோ நிபர சசி விபாகர சனக சனந்தன கிரீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ பூசுரவருலு பரம பாவனுலு கனுலு శాశ్వతులు కమల భవ సుఖము సదా உணவமுகயந்தரோ. எத்தனை மகான்கள் பரம பாகவத மௌனி வர சசி விபாகர சனக சனந்தன திகீஷ சுர கிம்புருஷ கனக கஷிபுசுத நாரத தும்புரு பவனசூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ பூசுரவருலு. இத்தனை 16 பேர் எடுக்கிறார். அதோட ராவணனையும் சேர்த்திருப்பாரு. தியாகராஜருக்கு என்ன ஒரு வார்த்தை சேர்க்கறது கஷ்டமா, இந்த ராவணன் மட்டும் இந்த பிராட்டி பெருமாளை பிரிக்காம வச்சிருந்தா அவன் பேரே இதுல வந்திருக்குமே. வாய்ப்பை இழந்து விட்டானே, கை கட்டினது வாய் கட்டாமல் போய் அவனே சீதா பிராட்டிய ஜனகன் ஒப்படைச்சா மாதிரி ஒப்படைச்சிருந்தா ஏதோ ராம பட்டமே கொடுத்துருப்பார். ஏதாவது டைட்டில் கிட்ட உபன்யாச கேசரி உப்மான் ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பார் இல்லையா. அப்ப இப்ப ஹனுமான் இதெல்லாம் நினைச்சுட்டு சீதா பிராட்டியை தேடணும். எல்லாம் இரவு வேளை ஞாபகம் வச்சுங்க. பாதி ராத்திரி கடந்தாச்சுன்னா அவர்
திருமணமே பாரத தேசம். இன்னும் சீதையை பார்க்கல. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் வந்த உடனே இந்த ஸ்கூல்ல அடியன் எழுதும் போது இப்பெல்லாம் நிறைய ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஒரு கேள்வி கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கேட்கறா, அதை டிக் பண்ணா போறோம், கொஞ்சம் கொஞ்சம் எழுதினா போறோம். அடியேனே எழுதுற காலத்துல என்னை விட வயசுல மூத்தவா அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் தெரியும். நிறைய லாங் ஆன்சர்ஸ் எழுதுவோம். ஆன்சர் இன் 500 வேர்ட்ஸ், ஆன்சர் இன் 1000 வேர்ட்ஸ். அப்ப என்ன பண்ணிடுவோம், மாத்தி 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 ஒரே வரி ஆக்டிவ் பாசிவ், பாசிவ் ஆக்டிவ், இதை போட்டு அத்தை போட்டு தில்லானா மோகனாம்பாள் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் எல்லாம் பார்த்துட்டு thereby it is proven that x is equal to ஏதாவது போட்டுற வேண்டியதுதான். நடுவில் என்ன நடுவில் கொஞ்சம் பக்கம் காணல மாதிரி என்ன எழுதிக்கோ நமக்கே தெரியாது. இப்ப சில கேள்விகள் கேள்வித்தாள்லாம் வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நம்ம அப்பதான் ஒரு 4 கொஸ்டின், இது என்னது படிச்சிருக்கோமா, இது வேற ஏதாவது வகுப்புல வந்து எழுதுறோமா, இல்ல நமக்கே ஒரு டவுட் வந்துடும், நம்ம வகுப்பு கேள்விதானா இது, இல்ல கேள்வி இருக்கும்போது அதுக்குள்ள நம்ம கிளாஸ்ல ஒரு ப்ரஹஸ்பதி இருக்கும், அடிஷனல் ஷீட்னு கேட்கும். நமக்கு இன்னும் இது கொஸ்டினே புரியல, என்ன எழுதலாம்னே நமக்கு தெரியல. அதுக்குள்ள ஒரு குழந்தை நின்று கேட்கும், அடிஷனல் ஷீட்டை கொடு. அந்த அடிஷனல் ஷீட்டை வாங்கி நமக்கு ஒரு கயர் மாதிரி ஒண்ணு கொடுப்பா, மாங்கல்யம் தந்து நானேனா அதுக்கு கட்டணமே. அந்த மாதிரி இங்க ஹனுமான் சீதா பிராட்டியை நினைச்சுன்னு தேடிண்டே இருக்காரு. தேடிண்டே இருக்கும்போது கண்ணுக்கு ஒண்ணு புலப்படுறது. என்னன்னா ஒரே ஒரு இடத்தை மட்டும் அவர் இது வரைக்கும் தேடல. இத்தனை நாள் எல்லாத்தையும் தேடினதா நினைச்சார். ஒரு இடத்தை மட்டும் விட்டு வச்சிருக்கார். அது என்னன்னா அசோகவனம்ங்கிற ஒரு இடம். அததான் சொல்றார் காளிதாசன், ஆமுலதோ வித்ருமராகதாம்ரம் சபல்லவம் புஷ்பச்சயம் ததானாஹ குர்வந்த்யசோகா ஹிருதயம் சசோகம் நிரீக்ஷ்யமானா நவயௌவனானாம். என்ன அழகா எடுக்கிறார் காளிதாசன். அசோகான்னு சொன்ன சோகம் என்றால் துக்கம், வருத்தத்துக்கு சோகம். சோகப்படாதீங்கன்னா வருத்தப்படாதீங்க. அசோகான வருத்தம் இல்லாத தன்மை. ஆனா காளிதாசன் சொல்றான் ரித்து சம்ஹாரத்துல, எப்பவுமே சிங்காரத்தை காதலை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் நாயகன் நாயகியை பிரிந்து விட்டால் துக்கத்தை ஏற்படுத்தும். Those which are the ones that trigger passion will cause worry and melancholy when you are separated. எப்பவுமே நாயகன் நாயகியை பிரியும்போது நிலாவேவான்லாம் பாட்டு இருக்கேன். நாயகன் நாயகியை பார்த்துட்டாருன்னா நிலாவை பார்த்துட்டு, அது அமாவாசை ராத்திரியா இருந்தாலும் நிலாவே தான் பாடணும். அவர் அமாவாசைவானா பாட முடியும். அதனால நிலாவேவா செல்லாவேவான்லாம் பாடுறாரு பாருங்க. நாயகன் நாயகியோடு சேர்ந்தால் நிலா இருக்கணும். ரெண்டாவது, அந்த சிங்காரம் பெருகுவதற்கு இந்த வாசனை ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப பெருகுவதற்கு சந்தனத்தை அரைச்சு மார்ல தொடவிப்பா. அப்ப அது பாஷன் சிங்காரத்தை பெருக்கும். அப்ப சிங்காரத்தை பெருக்குவது நாயகனுக்கு நாயகியோடு சேரும்போது சந்தனம், அதே தென்றல், நிலா, எல்லாம் இதெல்லாம் சிங்காரத்தை பெருக்கும். இதே பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதே விஷயம் துக்கத்தை பெருக்கும். இப்ப இவன் நிலாவை பார்க்கும் போதெல்லாம் அவளையே நினைச்சுப்பா, ஐயோ அன்று நாம் நிலா மலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில் நம்ம 2 பேரும் நடந்தோமே, ஐயோ இன்று அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நிலாவின் அந்த கிரணங்களானது என் உடம்பை சுட்டெரிக்கின்றதே, அந்த கந்தம் வீசக்கூடிய அந்த சந்தனமானது துர்நாற்றம் வீசுவது போல் இருக்கின்றதே, தென்றல் வந்து என்னை தொடும் சுடும் எல்லாம் சொல்லக்கூடியது இப்ப எரிக்கின்றதே. அதனால்தான் அஷ்டபதியில பாருங்க, ராதைய பிரிஞ்சு சீதை இருக்கார். அப்ப ராதைக்கு ஒரு நிலைமை வருதான், சந்தனம்ங்கிறது துர்நாற்றமா, நிலாவின் அந்த வெளிச்சங்கிறது எரிக்கிறதாம். நிந்ததி சந்தனம் இந்து கிரண மனோ விந்ததி கேதமதீரம் வியாழ நிலைய நகரலமிவ கலயமலய சமீரம் சாவிரஹே தவதீன கிருஷ்ண சாவிரஹே. சாவிரஹே விரகதாபம். அந்த அசோக மரத்தில் அசோக வனத்தில் இருக்கக்கூடிய அசோக புஷ்பங்கள் பூத்திருந்து சோகத்தை போக்கும். ராமன் சீதையோடு இணைந்திருந்தால், பிரிந்திருப்பதினால் காளிதாசன் சொல்றான், இதே அசோகா சீதைக்கு வெறும் சோகத்தை தானே கொடுக்கிறது, அசோகாவா மாறலியினர். பொதுவா மார்கழியில பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரசாதம் பகவத் பிரசாதம்ங்கிறது பொங்கல். ஏன்னா இது புராண ரீதியாவே என்ன சொல்லியிருக்கான, தால், தாலுங்கிறது பருப்பு இல்லையா, அந்த மூங்கு தால்,
அதுவும் இந்த பைத்தம் பருப்பு இருக்கு பாருங்க, அதுல மகாலட்சுமி விராஜமானையா இருக்கலாம். அதனால புராணமே என்ன சொல்றது, இந்த மாசத்துல இந்த மூங் தாலோட சேர்த்து அரிசியை கலந்து நம்ம பொங்கல்னு ஒண்ணு பண்றோம். இந்த மூங் தால்லயே ஒரு அல்வா பண்ண முடியும். மூங் தால் யாருக்கு பிடிச்சது? மகாலட்சுமிக்கு. மூங் தால்ல ஒரு அல்வா பண்ணலாம். அதுக்கு பேர் என்ன தெரியுமோ? அசோகான்னு பேர். பாருங்க, மகாலட்சுமி சீதை இருப்பது அசோகவனத்துல. அந்த மகாலட்சுமிக்கு உகந்த மூங் தால்ல பண்ற அல்வா கூட அசோகான்னு பேர். அந்த காலத்துல ஸ்வீட் வச்சவா கூட ராமாயணம் படிச்சிருக்கா. பேர் வச்சவா கூட ராமாயணத்தை படிச்சுட்டு அசோகா ஹல்வா அப்படின்னு தெரிஞ்சுக்கா. அதனால பாருங்க, நிரீக்ஷமான நவ யௌவனானாம் அப்படின்னார். இப்போ அந்த அசோகவனத்துக்குள்ள நுழையிறாருன்னு சொன்னேன்ல, நடந்து போல. அவர் தான் வானரமாச்சே, மரத்துக்கு மரம் தாவறார். நீங்க அவர் ஹைட்ல யோசிச்சு பாருங்க, நடந்து போனாலும் நம்ம நடந்து போற மாதிரி இல்ல, அங்கே ஒரு ஒரு மரமா தாவின் போறார். படர்ந்து விரிந்த மரங்கள், அவருக்கு கீழே இருக்கதே தெரியாதே, இப்படி ஒரு ஒரு மரமா தாவின் போறார். என்னது இவ்வளவு மரம் மேலேயே தேடிட்டு இருக்கோம், சீதையை காணலின்னா அப்பதான் அவருக்கு புத்தி புரிக்கிறது. சீதை நம்ம மரத்து மேலே உட்காந்துட்டு போ, கீழே உட்காந்துட்டு போ, அப்ப குனிஞ்சில்ல நம்ம தேடணும் அப்படின்னு எந்த மரத்துல கடைசியில வந்து நின்றாரோ அந்த மரத்தின் நிழலுக்கு இப்படி குனிஞ்சு பார்க்கிறார். அப்போதுதான் முதல் முறையா சீதா தரிசனம் ஏற்படுறது ஹனுமானுக்கு. முதல் முறை கீழே பார்க்கிறார். அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்தா தாயார், அந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் அபராவதாரமா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி எப்படி இருந்தாள்? உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்ல பக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம் மந்த பிரக்யாயமானேன ரூபேண ருச்சிர பிரபாம் பின்னத்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோஹ பீதேனைகேன சம்வீதாம் கிளிஷ்டேனோத்தமவாசசா சபந்தாமலங்காராம் விபத்மாமிவ பத்மினீம் பீடிதாம் துக்க சந்தப்தாம் பரீக்ஷீணாம் தபஸ்வினீம் கிரஹேண அங்காரகேணேவ பீடிதாமிவ ரோஹிணீம் அஸ்ருபூர்ணம் முகீம் தீனாம் கிருஷாமனசேனேன ச சோகத்யான பராம் தீனாம் நித்யம் துக்கபராயணாம். வால்மீகி ராமாயணம்ங்கிறது சாஸ்திரம். அதுல ஒரு ஒரு ஸ்லோகமும் வேத மந்திரத்துக்கு துல்லியம். வால்மீகி ராமாயணத்துக்கு அந்த பெருமை இருக்கு. அடியனுடைய அம்மாவுடைய திருத்தாயாருடைய தாயாருடைய தந்தையாருடைய தந்தையார் பூண்டி ரங்கசுவாமி ஐயங்கார்னு எழுதியிருந்தார். பெரிய வித்வான், ஹரிகதைகள்லாம் கொடுப்பார். சமஸ்கிருதத்துல நைபுண்யம் இருந்தது. வேலூர்ல ஒரு பெரிய அட்வொகேட்டாவும் இருந்தார். 45 வருஷம் நித்தியப்படி ராமாயணத்தை காத்தால 2 மணி நேரம் பாராயணம் பண்ணி எத்தனையோ பட்டாபிஷேகங்கள் பார்த்தவா. அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டிலையும் மகான்கள்லாம் இருப்பா. ஏன்னா ராமாயண பாராயணம், ஏன் சுவாமி பாகவதம் பண்ணப்படாதா? பாகவதம் அவ்வளவு வசதியாச்சு, வசதி தான். ஆனால் என்னவோ நம்ம முக்கியமா தட்சிண பாரதத்துல இந்த ராமாயண பாராயணம்ங்கிறது அது பண்ணிட்டே இருப்பா. எத்தனை பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு கேட்பா. ஏன்னா ஒரு ஒரு தடவையும் பாராயணம் முடிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்றது சேவிக்கிறது ஒரு விதம். ஒரு ஒரு ஸ்லோகமும் அழகு. சோகத்தியான பராந்தீனாம் நித்தியம் துக்கபராயணாம். சுந்தர்குமார் அண்ணாலாம் இந்த சோகத்தியான பராங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு 1/2 மணி நேரம் உபன்யாசம். எப்படி இருந்தா தாயார்னா அது சொல்ற, உபவாச கிருஷாம் தீனாம். ஒண்ணுமே சாப்பிடலையாம் தாயார், உபவாச கிருஷாம் தீனாம். அப்படியே அதனால எலும்பெல்லாம் உருகி ரொம்ப சுருண்டு போயிருக்காளாம் தாயார். குளிக்கவும் இல்லை, ஏன்னா ஸ்நானமும் ஏற்படவில்லை, ஒன்னும் பருகல, ராமரையே நினைச்சுட்டு இருக்கா. நிஸ்வசந்தீம் புனః ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகா நிவாமலாம் மந்த பிரக்யாதமானேன ரூபேண ருச்சிரப்பிரபாம் பின்னத்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோஹோ. அக்னியில நடுவுல அந்த புகையெல்லாம் வந்துடுச்சுன்னா அக்னி கண்ணுக்கே தெரியாதே, நடுவுல புகை இருப்பது போல் அந்த அழுக்கு மண்டலம் அவளுடைய காந்தியை மறைப்பது போல் இருக்கா. ஆனாலும் அவள் அக்னி தான் விட்டார் வால்மீகி. என்ன நினைச்சுட்டு இருக்கா? ஏதோ நினைச்சுட்டு இருக்கணும். இப்ப ஏதாவது ராத்திரியா தூக்கம் வரல, எதையோ நினைச்சுட்டு இருக்கணும். என்ன நினைச்சுட்டு இருக்காங்கிறத கம்பர் விவரிக்கிறார். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திருத்துறத்துக்கு ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். கம்பருடைய கூற்று. எதை நினைச்சுட்டு இருந்தான்னு ராமரை கூட்டு தசரதர் சொன்னார். ராமா, அப்பா, come here my dear son, come here. I have decided to make you the heir apparent. யுவராஜா நீதாண்டா ராஜா, வேற யார்? நீதாண்டா, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீதான் யுவராஜா. சரிப்பா அப்படின்னு விட்டு போயிட்டார். அப்போ அவர் அந்த அந்தப்புறத்தை விட்டு கிளம்பும் போது
ஒரு அந்த பெரிய ஆட்களோட போட்டோகிராஃபர் கூடவே இருப்பாரு. அவர் போட்டோ பிடிச்சிட்டா. இப்ப தசரதர் கூட்டு ராமரன் யுவராஜா வாக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சரின்னு கிளம்பி போகும்போது ஒரு போட்டோ. அதே ஒரு 24 மணி நேரம் ஆனோன்னு அவரை கூட்டு சொன்னா, ராமா, there is a small change in the plan. You can't be the heir apparent. You have to go to the forest for 14 years. சரிப்பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ ஒரு போட்டோ பிடிச்சிட்டா. 2 போட்டோவும் இவ கண் எதிர்க்க இருக்கான். என்ன சொல்றா? மெய் திருப்பதம் மேது என்ற போதிலும், மெய் திருப்பதம் மேது, நீதான் அடுத்த ராஜான்னு சொன்ன போதிலும், இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும், இல்லப்பா இத விட்டுட்டு போன்னு சொன்ன போதிலும், 2 முகமும் பார்த்தா சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை. ஒரு பெயிண்டிங்ல பூத்த தாமரை எப்படி வாடாம இருக்கோ, வாடாத முகமாக இருக்கக்கூடிய, இப்ப இந்த எடையெல்லாம் முன்னாடி பின்னாடி காமிக்கிறா பாருங்க. 105 kg முன்னாடி இருக்கேன்னு வச்சுங்க, அது பிஃபோர்னு ஒரு போட்டோ போட்டுருவா. அப்ப இவா கொடுக்கக்கூடிய நீங்க 20,000 ரூபாய் கொடுத்து அந்த சென்டருக்கு போறேன். அவ கிட்ட நீங்க அவ ஏதோ குரு உபதேசம், ஏதோ மந்திரோபதேசம் பண்ண போறா. நீங்க உங்க எடையெல்லாம் குறைக்கிறதுக்கு அவ என்ன சொல்லுவா? சாப்பிடாதீங்க. அது நம்ம 20,000 ரூபாய் சம்பாவனை பண்ணுவோம். அது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமோ? எல்லாம் பண்ணிவிட்டு அது 20 kg குறையும். நம்ம ஒரு மாசம் இதை மட்டும் சாப்பிடுங்க, சாதமே தொடாதீங்க, அதை தொடாதீங்க, இதை தொடாதீங்க, உப்பு சேர்க்காதீங்க, சக்கரை சேர்க்காதீங்க, நமக்கு ஏறக்குறைய மோட்சத்திலேயே அபிருச்சி வந்துடும். அதனால இப்படி எல்லாம் ஏற்படுத்தி ஒரு 20 kg குறைச்சிருவா. அப்போ ஒரு போட்டோ எடுத்துருவா. அவன் என்ன பண்ணா, அந்த 20,000 ரூபாய் கட்டினதுக்கு போட்டோ மட்டும் என்ன எடுத்துருவா. அப்போ உடனே அதை அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுவா. பிஃபோர் ஆஃப்டர் போடுவா பாருங்க. இப்ப ராமர் கிட்ட யுவராஜா ஆகும்போது சொன்ன போட்டோ, நீ இல்ல காட்டுக்கு போகணும்னு சொன்ன போது போட்டோ, 2 போட்டோ சீதா கண்ணுக்கு ஓடுறதான். 2மே தாமரை மலர்ந்த மாதிரியே இருக்கும். அதனால இந்த போட்டோல இந்த தாமரை மலர்ந்த மாதிரி இருக்கான். அதனால சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அப்பேற்பட்ட பூத்திருக்கக்கூடிய தாமரையின் முகத்துல இருக்கக்கூடிய என்ன அளவு அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காளாம். இப்போ இத கம்பர் சொல்றார். சீதா என்ன நினைச்சுட்டு இருந்தாலும் இதை நினைச்சுட்டு இருந்தாளா. அடுத்தது, ஆழநீர் கங்கை அம்பினால் கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் நங்கை துருத்தி என்று சொன்ன வாழி நம்மனை உண்ணி மயங்குவாள். இன்னொரு இடத்தை நினைச்சு பார்த்தாலாம். இப்ப வேடுவச்சேரி சிங்கிவேரபுரத்துக்கு ராமர் சீதையை கூட்டின்னு போனார். சீதா, see this is Mr. Guha, say hi to him. இவ என்ன யார், நம்மளே நாட்டெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வந்தா யாரோ ஒரு வேடுவனை கூட்டுட்டு இதுதான் உன் ஃப்ரெண்டுங்கிறார். அப்படின்னா ராமருக்கு எவ்வளவு சௌஷீல்யம் பாருங்க. அவர் அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸையே பார்க்கலையே. ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கும், ஸ்ரீ மகாபாரதத்துல அது வந்துடுறதே. அந்த துரோணர் ஒரு பசு வேணும் என்பதற்காக துருபதனுடைய அரண்மனைக்கு செல்லும் போது, நவித்வான் விதுஷசகா தரித்ரோ வசுமதோவா, ஒரு ஏழை பணக்காரனுக்கு தோழனாக முடியுமா என்று கேட்டான் துருபதன். தன் சொத்தையெல்லாம் இழந்து வந்த ராமன், இவன்தான் என் தோழன், ஏழை ஏதலன் கிழ்மகன் எண்ணாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உண்டி எம்பி என்று ஒழிந்திலேன் திருமங்கை ஆழ்வார். அந்த மைத்ரி பாவம் ஏற்பட்டதே அதை நினைச்சுண்டு இப்ப உட்கார்ந்து இருக்காளாம். இப்ப ஹனுமானுக்கு இப்ப யோசிச்சு பாருங்க, மரத்தின் உச்சி ஏற்கனவே இலை தழை காம்பு எல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் அவர் மேலேந்து டாப் வியூல இருந்து பார்க்கணும். நல்லா யோசிங்க, கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா உங்க முடி தானே மேலே இருந்து தெரியும், முகமெல்லாம் அவ்வளவு கிளியரா தெரியாது. இப்ப ஹனுமான் இந்த கிளையிலேருந்து அந்த கிளை தாவர இருக்கும், சைடு வியூ கிடைக்குமா, ப்ரொஃபைல் வியூ கிடைக்குமா, இப்படி தாவிண்டே போறார். இது சீதான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவார்? ஏற்கனவே ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டார். மந்தோதரியை சீத்தைன்னு நினைச்சுட்டார். யூ ஷுட் நாட் ரிப்பீட் தி சேம் மிஸ்டேக். எப்பவுமே ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதே மிஸ்டேக்கை திருப்பி பண்ணப்படாது, வேற ஏதாவது புதுசா பண்ணலாம். எப்பவுமே புதுசா ஏதாவது பண்ணலாம், இதே பண்ணப்படாது. இப்போ உடனே தேடி பார்த்து சீத்தையா எப்படி கண்டுபிடிப்பார்? இப்போ கேட்க முடியாது. மேல பாருங்களேன், நீங்க தான் சீத்தையான்னு கேட்க முடியாது. எப்படி கேட்பா? ஓன்னு கத்திவிட்டா ஐயோ குரங்கு பேசுறது என்ன யோசிச்சு பாருங்க. இவர் சம்ஸ்கிருதத்தை பேசிவிட்டாருன்னா 2வது ஷாக் வந்துடும் சீதைக்கு. வானரம் 2வது இந்த வானம் சம்ஸ்கிருதத்துல பேசுறது, ஓன்னு கத்திவிட்டானா எல்லா ராட்சசாலும் வந்துருவா. என்னன்னு கண்டுபிடிப்பார். அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னார் வால்மீகி, கவனிங்க. தர்க்கயாமாச சீதேதி, லாஜிக்கலா ரீசன் பண்ணி கண்டுபிடிச்சாதான் இது சீதை. அது என்ன சுவாமி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இதுதான் அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். ஒரு இடத்துக்கு ஒரு இளைஞர் போன பிறகு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? இப்ப நீங்க உபன்யாசத்துக்கு வந்திருக்கு, இப்போ யார் போன் எல்லாம் அடிச்சுது எல்லாம் நான் நோட் பண்ணிட்டே இருக்கணும். யாரு நடுவில் வந்தா, யாரு இந்த பக்கம் 2-3 பக்கம் நடந்துட்டு போயிட்டு வந்தா, நம்ம யார்கிட்ட எல்லாம் நாளைக்கு இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பாருங்க, யார் 2 பேர் நடுவில் எழுந்து போனா, யார் பின்னாடி ஒருத்தரை கூட்டுன்னு வரையும் சொல்லிட்டு முன்னாடி கூட்டுன்னு வந்தா, இதெல்லாம் நான் நோட் பண்ணணும். ஆனா பார்த்தா மாதிரி காமிச்சு கூடாது. என்ன புரியுறது? என் கஷ்டத்தை பாருங்க.
எல்லாம் பார்த்த மாதிரியே காமிச்சு கூடாது இல்லையா? யாரு 2 நிமிஷம் அசந்தா அதை பார்த்திருப்பேனே. அப்ப நான் என்ன பண்ணுவேன், உடனே மைக் கிட்ட வந்து பேசுவேன். அப்ப அவ எழுந்துருவா, நீங்க எதுக்கு நமக்கு எல்லாத்தையும் கவனிக்கணும். இது நமக்கே இப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் அந்த அப்சர்வேஷன் இருக்க வேண்டாமா? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் பாரதியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்ல கவனிக்கவே மாட்டேங்க. ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா அவ வந்து நம்ம திருமண் போட்டுருக்கோமா, நான் யூஎஸ்க்கு போறேன், இங்கெல்லாம் போறேனே, திருமண் போட்டு இதே பஞ்சகரம் கட்டி தான் போவோம். ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம இல்லை அவ பாட்டுக்கு எங்கேயோ அது பரபிரம சிந்தனையில போயிட்டு இருப்பா. அவளுக்கு கவலையே இல்லை பஞ்சகரம் கட்டிருக்கா. இப்ப நம்ம ஊர்ல போனோம்னு வச்சுக்கோ, மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை இல்லையா, அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட கரக்கலான்னு கேசாதி பாதமா பாப்பா, பாதாதி கேசமா பாப்பா, பக்கத்துல இருக்கவாளுக்கு கண்ணால சொல்லுவா அவரை கவனி அப்படின்னுட்டு. எல்லாருக்குமே இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம்னா இவா வந்து புதுசா ரைசிங் பார்டர் போட்டு இருக்கா, அவ ஆர்கான்ஸா வாங்கிட்டா, இங்க வந்து ஒரு பைத்தனி பார்டர் இருக்கு, அது வந்து ஒருவேளை இது கலம்காரி பிரிண்டோ இல்லாட்டா இதுல வந்து 100 கவுண்ட்ஸோ, இவ்வளவு நம்ம ஆராய்ச்சி பண்றாங்க. இதுதான் அப்சர்வேஷன் பேரு. புரியுறதோ? இத ஹனுமான் பண்ணிருக்கார். நீங்க கவனிங்க, ஹனுமான் கிஷ்கிந்தையில ஏனைய வானரங்களோடு இருக்கும் போதுதான் சீதை கடத்தப்பட்டாள். அதோ விமானத்தை போயிட்டு இப்ப பறக்கிறதுன்னு வச்சுங்கோ, அவ கீழே இந்த வானரங்கள் இருப்பதை பார்த்து விட்டு இவாளாவது நம்ம வரக்கூடிய தேடின் வரக்கூடிய ஆத்துக்காரருக்கு வழி சொல்லுவாளோ நினைச்சு ஆபரணங்கள் எல்லாம் கீழே போடுறான். ஏதோ கையில கிடைச்சது, என்ன இருக்கோ மாட்டல் கிட்டல் எல்லாத்தையும் தூக்கி 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 போட்டு இருக்கா. போடும்போது கொஞ்சம் இங்க ஒண்ணு விழுறது அங்க ஒண்ணு விழுறது. அப்பதான் அவ என்ன பண்ணிட்டானா புடவை தலைப்ப கிழிச்சா, பல்லு கரெக்டா, பல்லுவை கிழிச்சுட்டோ அதுல அந்த ஆபரணத்தை போட்டு கட்டி தூக்கி போட்டா. அப்ப இங்க ஒண்ணு செதறித்து அங்க ஒண்ணு செதறித்து இங்க ஒண்ணு கீழே வந்தது, அந்த பல்லுவும் கீழே வந்துடுத்து. இததான் இந்த வானரங்கள் தேடி பிடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, என்னடா அது பளபளான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு. இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு, இதுல ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா இந்த வானரங்கள் இதெல்லாம் தேடிட்டு சில வானரங்கள் என்ன பண்ணிட்டு விழுந்த ஆபரணங்களை எல்லாம் எடுத்து அதுக்கு எது எங்க போடணும்னு தெரியல. ஒண்ணு இங்க போட்டுக்கிறது, தலையில போட வேண்டியது காலில் போடுறது, காலில் போட வேண்டியது தலையில போடுறது, இதுதான் வங்கி, இது இங்க கையில போடணும், இது மாட்டல் இங்க மாட்டணும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மாட்டல் இங்க போடுறது, அங்க நான் இங்க போடுறது, ஒட்டியானத்தை தலை மேல வச்சுக்கிறது, என்னென்னவோ பண்றது. புறநானூறு தமிழர்களுடைய அந்த நூல்களில் ரொம்ப பிராச்சீனமான ஒரு நூல், சங்ககாலத்து நூல் புறநானூறு. புறநானூறுல ஒரு கதையை சொல்றார் அந்த ஆசிரியர். என்னன்னா ஒரு ராஜா, அடியனுக்கு தெரிஞ்சு சோழ தேசத்து ராஜா ஞாபகம். அந்த சோழ தேசத்து ராஜா என்ன பண்றார், அவருடைய சபா மண்டபத்தில் தமிழ் கவிதைகளை பாடி வந்த ஒரு ஏழை கவிஞனுடைய கவிதையை பார்த்து விட்டு, அப்பா நீ நன்னா இன்னைக்கு பாடியிருக்கே, நான் மெச்சினோம், அதனால நிறைய ஆபரணங்களை தூக்கி அவனுக்கு பரிசா கொடுக்கிறார். அந்த ஏழைக்கு என்ன பண்றதுன்னு இத்தனை நாளி அவன் வந்து அடுத்த வேலைக்கே சோறு இல்லை, இப்போ ஒரே ஆபரணம் கிடைச்சுட்டு நேர இந்த ஆபரணங்களை எல்லாம் கொண்டு சோழராஜா கொடுத்ததை குடும்பத்துக்கு எடுத்துட்டு போயிடுறான். குடும்பத்துல போனா அவளுக்கும் இது ஆச்சரியம். அப்ப என்ன பண்ணாலாம், காதுல போட்டுக்க வேண்டியது தலையில போட்டுண்டாளாம், தலையில போட்டுக்க வேண்டியது கால்ல போட்டுண்டாளாம். அப்ப அந்த புறநானூறு ஆசிரியர் எழுதுறார், எப்படி இவ மாத்தி மாத்தி போட்டுண்டானா, சீதா பிராட்டி ஆபரணங்களை கீழே இட்ட போது வானரங்கள் எப்படி மாத்தி மாத்தி போட்டுண்டதோ அந்த மாதிரி போட்டுண்டார்னு புறநானூறு ஆசிரியர் எடுக்கிறார். சுவாமி இது எடுத்தது பெரிய விஷயம் இல்லை, இதுல என்ன தெரியுது, புறநானூறு காலத்திலேயே இங்க வாழ்ந்த தமிழர்களிடையே ராமாயணம் அவ்வளவு ஊடுருவி இருக்கு இல்லையா? ராமருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ராமர் ஏதோ பானிபுரி பக்கம் இருக்கார், இவர் ஏதோ கீழே வந்து இவர் ஏதோ பருப்பு முட்டை குழம்பு பண்ணிட்டு இருக்கார், இந்த அசட்டுத்தனம்லாம் இருக்கு பாருங்க. முதல்ல நம்ம படிக்கணும், படிச்சுட்டோம்னா இந்த குழப்பமே வராது. அது நமக்கு இல்லையே, அது இல்லாதனாலதான் இவ்வளவு பேச்சு வருது. அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஆபரணங்களை எல்லாம் சீதை கீழே போட்டிருக்கா. இப்ப ஹனுமான் இந்த அத்தனையும் பார்த்திருக்கார், அத்தனை ஆபரணத்தையும் சேவிச்சிருக்கார். ஏன்னா எந்த ஆபரணத்தை இவ கீழே போட்டிருக்காளோ அந்த ஆபரணம் இப்போ இவ உடம்புல இருக்கக்கூடாது. இப்போ இவ கழுத்தோட ஒண்ணு இருக்கு, சோக்கர்னு பேர், கேள்விப்பட்டிருக்கோ? ரொம்ப அழுத்தி போட்டேன்னா அவ்வளவுதான், சோக்கு தான் அது, சோக்கர் தான் அது, அவ்வளவுதான். மேலோட்டமா இப்படி கழுத்தோட இருக்கணும். இப்போ சோக்கர்ஸ் கிடையாது, ஒண்ணுதான் போட்டுக்க முடியும், கழுத்துல ஒரு சோக்கர் தான் போட்டுக்க முடியும். இப்போ ஒரு சோக்கர் அவ கீழே போட்டிருந்தானா அந்த சோக்கரை இவ கழுத்துல இப்ப இருக்கப்படாது. இருந்து கொடுத்தோம்னா என்ன, லங்கையில வந்து ஷாப்பிங்கா போயிருக்கோ இருக்காது, அந்த சோக்கர் இருக்கப்படாது. அப்படின்னா எந்த ஆபரணத்தை அவ கீழே இட்டாலோ உடம்புல இருக்கக்கூடாதுன்னா அந்த ஆபரணத்தை எல்லாம் இவர் ஞாபகம் வச்சிருக்கணும். நான் சொல்றது புரியுறதோ? நீங்க வந்து அந்த அப்சர்வேஷன் ஸ்கில், எந்த புடவை தலைப்பை கிழிச்சிருக்காளோ அந்த தலைப்புல இருக்கக்கூடிய ஜரி டிசைன் இப்ப இவ புடவையில இருக்கணும். இப்ப ஹம்சம் பார்டர்னா
அந்த பல்லுலயும் அந்த ஹம்ச பார்டர் இருக்கணும், ருத்ராட்சம் பார்டர்னா அந்த ருத்ராட்சம் இருக்கணும். ஏன்னா அவளை கீழே கடத்தின போது அவ போட்டு பட்டுப்புடவையில ஹம்சம் பார்டர் இருக்குன்னு தேசிகன் எடுக்கிறார் ஹம்ச சந்தேசத்தை. தத்த கூலாங்க மூர்த்தௌ தன்னஞ்சீர பிரதிமனியதே நியஸ்ய நிஷ்பந்த திருஷ்டின்னு தேசிகன் வாக்கு. ஹம்சம் பார்டர் இருந்துதான். சோ எந்த ஆபரணத்தை கீழே போட்டாலும் அவ உடம்புல இல்ல, எந்த பல்லுவ போட்டாலும் அந்த ஜரி டிசைன் இவ உடம்புல இருக்கு. ஏதோ ஒரு பக்கமா துக்கம் தோய்ந்த முகத்தோட பார்த்துட்டு இருக்கா. ஏறக்குறைய அது ராமர் பக்கமா இருக்கும். இவள் தான் சீதையாக இருக்க வேண்டும்னு அப்பதான் யூகிக்கிறார். தர்க்கயாமாச சீதேதி காரணேருபபாதிபிஹி ஹ்ரியமானா ததா தேனே ரக்ஷசா காமரூபிணா. ராமன் இவளை பிரிந்து துக்கத்தோடு இருக்கின்றாரே, காரணம் என்னன்னு 4 விஷயம் சொல்றார். ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத். ஐயோ, ஒரு ஸ்திரீய தொலைச்சுட்டு நம்ம நிக்கிறோமே, உயர்ந்த ஒரு பெண்மணி, பெண் அல்ல பெண்மணி, பெண்ணுக்குள் மணி. அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் சிவக்ஷேத்திரம் ரொம்ப பிரசித்தம். அங்க சிவனுக்கு வைத்தியநாதன் என்று பெயர். வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன். ஸ்ரீராம சௌமித்ரி ஜட்டாயுவேத ஷடானாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமசிவாயன்னு வைத்தியநாதாஷ்டகம். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தேவி அம்பாளுக்கு தையல் நாயகி என்று பெயர். அவளுக்கு பாலாம்பிகா. அதனால்தான் நான் எப்பவுமே இந்த மைக் டெஸ்ட் பண்ணும்போது பாடுவேன். श्रीवाग्भवकूट जात चतुर्वेद स्वरूपिणीं श्रृंगार कामराजोद्भव सकल विश्वव्यापिनीं देवीं शक्ति बीजोद्भव मातृकाल शरीरिणीं देवनुत भव रोगहर वैद्यपति हृदय विहारिणीं भावरागताल मोदिनीं भक्ताभीष्ट प्रदायिनीं सेवक जनपालन गुरुरूप मुद्दु कुमार जननीं भज रे रे चित्त बालांबिका. பாலாம்பிகான தையல் நாயகின்னு பேரு. தையில் நல்லாள், உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் உன்னதமானவள். வசிஷ்டரை பார்த்து தசரதர் கேட்கிறார், என் பிள்ளைக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்கு தகுதி உண்டோ வசிஷ்டரே? ஆம், ஏனெனில் அவன் பத்னி தையில் நல்லாள், அவன் ஒய்ஃப் கோவில் கோவிலா போறா. அதனால தையில் நல்லாள், இப்பேற்பட்ட பெண்களில் உத்தமமானவள் அவள் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால அப்பேற்பட்ட உயர்ந்தவள் அவள். அந்த தையல் நாயகியை போல் பெண்மணி, இத்தனை பெண்களில் மணியாக இருக்கக்கூடிய தாயார் அவளை நினைச்சு பார்க்கிறாராம். ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத், ஒரு ஸ்திரீ பெண்மணியை துளைத்தோமே. ஆஸ்ருதேத்யானுஷம்ஸ்யதஹ, நம்மள நம்பி வந்த ஒரு பெண். ஜனகர் பார்த்து கொடுக்கும்போது பிரதீட்சைனாம் பத்ரம் தே பாணிந்திரிணீஸ்வ பாணினா, என் பொண்ணுடாப்பா ஜாகிரத. பொதுவா பத்ரம்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா மங்களம் அர்த்தம், எல்லாம் நல்லதே நடக்கட்டும். பத்ரங்கரணே பிஷ்ணுயாம தேவா, பத்ரம்னா நல்லது. ஆனா வேடிக்கை குத்த சொன்னார் ஜனகர், அந்த பத்ரம் சொல்ல, தமிழ் பத்ரம், என் பொண்ணு பத்ரம், பத்ரம் தே அப்பா நம்பி பத்ரம்னு கொடுத்திருக்கார். அந்த பத்ரத்தை தொலைச்சுட்டு நிக்கிறேனேனா, அதனால சொன்னார் ஆஸ்ருதேத்யான்று சம்ஸ்யதஹ பத்ரி நஷ்டேதி சோகேன. அந்த ஒரு ஸ்திரீ நம்மை நம்பி வந்தவள், அதுவும் நம்ம பத்னியா போயிட்டாளே, அந்த பத்னியை தொலைச்சோமே. அது அடுத்தது பிரியேதி மதனேனச்ச, பிடிச்சவளா இருக்காளே. இப்போ நாங்க யாத்ரா கூட்டுன்னு போவோம், யாத்ரா கூட்டுன்னு போகும்போது மாமி மட்டும் வந்திருப்பா. நான் கேட்பேன், அவர் வரலையா, ப்ளீஸ் டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் ஹிம், எல்லாம் மறந்துட்டு வரணும் தான் இங்க வந்திருக்கு, எதுக்கு நீர் அவரை ஞாபகப்படுத்துறீ அப்படின்னா. இப்ப ராமருக்கு அப்படி இல்லையே, அவள் பிரிந்தால் ஒரு சோகம் வருகின்றது அல்லவா. அதனால சொன்னார் பிரியேதி பிரியேதி மதனேனச்ச அப்படின்னார். இப்போ ஹனுமான் இப்ப ராமருடைய நிலையை யோசிச்சு பார்க்கல, சீதையை பார்த்துட்டார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா. ராமாயணத்துல ஒரு அழகு பாருங்க, ராமர் எத்தனையோ வானரங்களை போய் தேட சொன்னார். இல்ல நீ போ, அங்க போ, அங்க போ, நீ நார்த் போ, சவுத் போ, ஈஸ்ட் போ, வெஸ்ட் போ, சவுத், எல்லா குரங்களையும் தேட வச்சார். எல்லாம் பாவம் ராமர் சொல்லிட்டாரு, இந்த சீதையை தேட போடுது. ஹனுமானும் தேட போனார். ஆனா மோதிரத்தை யார்கிட்ட கொடுத்தார்?
யோசிச்சு பாருங்க, அவர் என்ன பண்ணிருக்கணும், இதே மோதிரம் மாதிரி ஒரு கடையில கொடுத்து எனக்கு ஒரு 70,000 மோதிரம் பண்ணி கொடுத்துரும். அதுல வந்து ராமநாமாங்கிதம் நம்ம பாத்திரங்கள்ல எல்லாம் எழுதுற மாதிரி இந்த ரத்னத்துல ராமன் எழுதியிருக்கும். அது என்ன இந்த மாதிரி ஒரு 70,000 பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லி இந்த காப்பி இப்பெல்லாம் நமக்கு பண்றது க்ளோனிங் மாதிரி பண்ணி ஒரு இதே மாதிரி கொடுத்துடலாம், அச்சு மாதிரி போட்டு மோல்டு மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்தது ஹனுமான் கிட்ட. அப்போ உடனே கேட்டேன், ஏன் ஹனுமான் கிட்ட மட்டும் கொடுத்தாருன்னு ஒரு குழந்தை சொல்லிடுது. பிகாஸ் ஹி நியூ வெரி வெல் ஒன்லி ஹனுமான் கேன் see சீதா. கரெக்டா? சரி, ஹனுமான் ஒருவனால் தான் சீதையை போய் தேட முடியும், தேடி பார்க்க முடியும், பார்த்த பிறகு இந்த மோதிரத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ராமருக்கு இருந்துதான். அப்படி பூர்ணமா இருந்ததுதானே மற்ற குரங்கெல்லாம் வீட்டுல தானே உட்காந்து வச்சிருக்கணும். சும்மா அது டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? சும்மா பொழுது போலங்கிறதுக்கு நீ ஆத்த தானே சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். போ, என்னது எதிர்நீச்சல் திரும்பி வந்துட்டா ஏதோ வந்துருக்க, அதனால நீ எதிர்நீச்சல் போட்டும் போ அப்படின்னு சொல்ல. எதுக்கு இதை வேஸ்ட் பண்ணணும்னா, ஹனுமானால முடியும் முடியாதுங்கிறதுக்காக மோதிரத்தை கொடுக்கல. இந்த முழு வானர கூட்டத்துல ஹனுமான் ஒருவர் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. he had vowed, pledged not to marry. ஏனைய வானரங்கள்ல கல்யாணம் ஆயிருக்கு, சில தாத்தா அப்பா இந்த மாதிரி நிலை இப்பதான் ஒண்ணு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னொன்னு ஆன் த வே இப்ப கமிட்டடா இருக்கு. அந்த மாதிரி எல்லா வானரங்களும் அந்த நிலையில இருக்கு. ஒரே ஒரு வானரம் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கு, அதுதான் ஹனுமான். அதனால இவருக்கு ஸ்திரீ சம்பந்தமே இல்லை. ஒரே ஒரு ஸ்திரீ அஞ்சனாதேவி ஈண்டெடுத்த தாய், அவ்வளவுதான். அம்மா சொன்னா கேட்பார், வருவார், அவ்வளவுதான். மற்றபடி ஸ்திரீ சம்பந்தமே இல்லை. அதனால அவருக்கு ஸ்திரீயோட எப்படி பழகணும், பேசணும், எப்படி அவ நினைப்பா, ஒரு பெண்ணின் வருத்தம் பெண்ணுக்கு தான் தெரியும், இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவருக்கு. அதெல்லாம் இருந்ததுனால இவருக்கு உள்ளுக்குள்ள எண்ணம், ஹனுமான் என்ன நவவியாக்கரண பண்டிதரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எண்ணம், எதுக்கு இந்த ராமர் எப்ப பார்த்தாலும் சீதா சீதா சீதான் அழுதுண்டே இருக்க. நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்ரீவனை பார்த்துக்க, சுக்ரீவனும் ருமா என்கின்ற பத்னியை இழந்துடுறான். ஏன்னா அவ வாலி கடத்தி வச்சுட்டானே. சுக்ரீவன் மாட்டுக்கு ஜாலியா இருக்கான். அவங்க ருமா அப்படின்லாம் உட்கார்ந்துட்டே இல்லை. எங்க இருக்கிறாய் ருமா, உள்ளேயே இந்த மாளிகை நீ இல்லாமல் வெறிச்சோடி இருக்கிறது. அதான் ஒண்ணு நினைக்கல. அவன் மாட்டு காத்தா எழுந்தான், சாப்பிடுவான், திருப்பி தூங்குவான், பவர் நாப்பு எல்லாம் இப்படிதான் இருந்தான். ஹனுமான் பார்த்த ஒரு வானரம் இப்படி இருக்கு. ராமரை பார்த்தா புதுசா இருக்கு. இவர் வந்து சீதை நினைச்சு நடுராத்திரியில ஓன்னு அழறார், பாதி ராத்திரியில தூங்குறார், சீதா நீ எங்கேன்னு அழறார். ஏன் உட்காந்து அசட்டுத்தனமா என்ன அழுதுன்னு இருக்காரு உள்ளுக்குள்ள எண்ணம். ஹனுமான் வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டார். எப்படி ராமனுடைய எண்ணம் ஹனுமானுக்கு புரியுமோ, ஹனுமான் நினைத்தது ராமருக்கு புரிஞ்சுடுத்து. இவன் தான் போய் சீதையை பார்க்கணும். then only he will know why I miss her. As of now he is asking why should I be crying. Only when he gets a glimpse of her he will realize why I miss her. அதனால தான் இந்த மோதிரத்தை கொடுத்தாராம். அந்த மோதிரத்தை எடுத்துட்டு சீதா பிராட்டிய தேடி பார்க்கிற வரைக்கும் அதே எண்ணம் தான் ஹனுமானுக்கு இருந்தது, மாறல. எப்போ ஒரு தடவை சீதையை பார்த்துட்டாரோ இப்ப எண்ணம் எப்படி மாறது பாருங்க. துஷ்கரம் கிருதவான் ராமஹா, இந்த ராமனுக்கு கடோரமான நெஞ்சையா. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, என்ன கல் நெஞ்சம் படைத்தவன் ராமன். ஹனுமான் நினைக்கிறார், இப்பேற்பட்டவளை இழந்து இன்னும் உயிரோடு இருக்கின்றானே. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய தனயா பிரபு. இவளை பார்க்கும் வரை இவளை பிரிந்து இவ்வளவு வருத்தம் பட வேண்டுமா என்று நினைத்த திருவடியான ஹனுமான் பார்த்த பிறகு இவளை பிரிந்து இன்னும் உயிரோடு இருக்கின்றானே. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா, அழுதிருக்க வேண்டாமா, விம்மி இருக்க வேண்டாமா, உருண்டிருக்க வேண்டாமா, உயிர் துறந்திருக்க வேண்டாமா, இப்பேற்பட்டவளை இழந்து இன்னும் திருடகாத்திரமா கோதண்டத்தை பிடித்து தான் பிரபு என்று நினைக்கின்றானே. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோயதனயா பிரபு தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன வசீததி. பிரபு தாரயத்யாத்மனோ தேகம், இத்தனை நாளைக்கு உயிரை துறந்திருக்க வேண்டாமா பிரபு. அதாவது இது இன்னொரு அழகு பாருங்க, எல்லாம் சர்க்காஸ்டிக்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்மாத்து குழந்தை எவ்வளவு சொல்லியும் சுமாரா படிக்கிறதுன்னு வச்சுங்க, அது கம்மியா மார்க்ஸ் வாங்கிடுறது. வந்தவா யாரோ கேட்கறா, இதுதான் உங்க பிள்ளையா, மார்க்ஸ் எப்படி பண்ணா, இவன் என்ன இந்த ப்ரஹஸ்பதி என்ன பண்ணிருப்பான். அந்த ப்ரஹஸ்பதிங்கிறத நீங்க பாசிட்டிவா சொல்லல, நெகட்டிவா சொல்றேன். சீதைய பிரிஞ்சிருந்த ராமன் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய தனயா பிரபு. இவ பெரிய பிரபுன்னா, பெரிய பிரபு. சீதை பிரிஞ்சு இன்னும் உயிரோட இருக்காரே. தாரயத் ஆத்மனோ தேகம் ந சோகே நாவசீததி, ந சோகே நாவசீததி. இன்னும் சீதையை பிரிஞ்ச துக்கம் இவரை முழுகடிக்காமல் இருக்கின்றதே. இன்னும் திடகாத்திரமா இருக்காரு. சஃபரிங் ஃப்ரம் குட் ஹெல்த் ஆச்சே அப்படின்னு நினைக்கிறார். இப்போ சீதையை பார்த்தாச்சு. இப்ப குனிஞ்சு பாக்குறாரு, எட்டி பாக்குறாரு, சீதையை பார்த்தாச்சு.
ஏற்கனவே ராமரை சேவிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப ஜோடி மேட்ச் பண்ணி பாக்குறாரு. இப்ப ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, பண்ணி பாக்குறாரு. சீதை ஒரு பக்கம், இப்ப ஸ்கிரீனை டிவைட் பண்ணிக்கணும், ராமர் சீதை. இப்ப நினைச்சு பாக்குறாரு, இவருக்கு இவள் தானா, இவளுக்கு இவர் தானா? துல்லியசீல கான்டக்ட், கேரக்டர். ஒருத்தரோட கேரக்டர் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறார்? எந்த நிலையில ராமர் சீதையை நினைச்சுண்டு உருகின்னு இருக்காரோ அதே ரீதியில் அவனை பிரிந்த இவளும் உருகி கொண்டிருக்கின்றாள். துல்லியசீல வயோ. He comes to the normal language. வயஸ். பொதுவா வந்து நம்ம பாரதிய சிவிலைசேஷன்ல பொதுவா இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? பொண்ணுக்கு பிள்ளைய விட ஒரு மாசமாவது கம்மியா இருக்கணும்னு வச்சுட்டு இருக்கோம். டெண்டுல்கர் இல்லைன்னு விட்டார். ஆனா இப்ப என்னன்னா அது ஒரு வழியா வச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் எப்படி இருக்குன்னா 1 வயசு 2 வயசு வித்தியாசம் இருக்கலாம். ஆனா பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஜெனரேஷன்ல இருக்கா மாதிரி இருக்கணுமா. இப்ப 2 பேர் வரா, ஆத்துக்காரர் வரலையா, அப்பா கூட இருக்கிற, அப்பா இல்ல ஆத்துக்காரர் தான் மாதிரி ஆயிடுறது பாருங்க. துல்லியசீல வயோ. ராமரையும் சீதையும் பார்த்துட்டு வந்த ஹனுமான் வயசுல கூட ஒரே மாதிரி துல்லியதா தெரியுது. துல்லியசீல வயோ விருத்தாம். அவளுடைய கான்டக்ட், அந்த விதம். அதாவது ராமர் என்ன சொல்றார், அப்பா ராவணன் இப்ப கூட வந்து சாரி சார் பை மிஸ்டேக் ஏதோ நான் வந்து ஏதோ கடையில வாங்க போய் உங்க வைஃபை கிட்னாப் பண்ணி வந்துட்டேன், டோன்ட் வரி ஐ வில் கிவ் பேக் சீதைன்னு சொன்னா நாங்க 2 பேரும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்ப்பா. என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் தானே பண்ணிட்டான், என் குழந்தை ராவணன் மன்னிச்சு விட்டுடுவேங்கிற எண்ணம் ராமனுக்கு இருந்தது. ராவணனை வதம் பண்ணிட்டு திருவடியான ஹனுமான் போய் அசோகவனத்துல போய் சீதை கிட்ட போய் சொல்றார், வாழி சோபனம் எழுந்திரி சோபனம் மங்கள சோபனம், ராமர் ஜெயிச்சாச்சு. அப்ப சீதை அப்படியா ஜெயிச்சாச்சா? அப்ப ஹனுமான் உனக்கு என்ன வேணும்? இந்த அரக்கிகள்லாம் உன்னை போட்டு பாடா படுத்தினாலேமா அவளெல்லாம் நான் நசுச்சு தொகையில் பண்ணி விடுறேன். அப்போ வாடாங்க, என்ன பண்ண போற? அழிச்சுடுறேன். ஏன்? தப்பு பண்ணிட்டா. இத பாரு, தப்பு பண்ணவாளை அழிக்கணும்னு பண்ண ஆரம்பிச்சான உலகத்துல யாருமே மிஞ்ச மாட்டா. பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானாம் பிளவங்கம. ஆத்துக்காரர் சொல்றார், இப்போ ராவணன் வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிச்சுடுவேன். பத்னியான சீதை சொல்றா, எல்லாரும் தண்டிக்கணும்னு ஆரம்பிச்சா யாரெல்லாம் நீ விட்டு வைப்பேன் அப்படின்னா பத்தி பத்னிக்கு ஒரே ரே ஆஃப் தாட் இருக்கு பாருங்க. அததான் ஹனுமான் சொல்றார், துல்லியசீல வயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம். அபிஜன லட்சணாம் ஃபேமிலி. இவர் தசரதர் அப்பா, அஜன் தாத்தா, இக்ஷ்வாக்கு குலத்துல வந்தவர், மாந்தாதா வம்சத்துல வந்தவர், திலீபன், அசமஞ்ச, சம்சுமான், சகரன், பகீரதன் போன்ற மகான்கள் வந்த பரம்பரையில வந்தவர் ராமர். இவள் குறைந்தவளா? எப்பேற்பட்ட ஜனகன் சீரத்வஜனோட பொண்ணு. அப்ப 2 பேரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க. அதுதான் இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ஃபேமிலி ஹிஸ்டரின்னு பாப்பா. இவ அப்பா யாரு, தாத்தா யாரு, அவா யாரு, இவா யாருன்னு பாப்பா. இப்ப நமக்கு இப்ப அந்த பார்க்க வேண்டிய மெசேஜ் ஒருத்தர் பிடிச்சு போயிடுதுன்னா பிடிக்கும் போதே பாரு, ஐ லைக் யூ பட் டெல் மீ ஹூ யுவர் கிராண்ட் ஃபாதர்ஸ்னு கேட்க முடியாது. லவ் இஸ் பிளைண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்ப பிடிச்சு போயிடுதுன்னு வச்சுக்கோ, பிடிக்கும் I think I'm in love with you but tell me who your grandfather is னு கேட்டா என்னவா இருக்கும்? அதனால இப்ப எப்படி தாத்தா பெருமை இருக்காரோ இல்லையோ, அவர் வந்து சிறைச்சாலையெல்லாம் போயிட்டு வந்திருக்காரோ ஏத்துக்க வேண்டியதுதான். ஆனா அந்த காலத்துல இந்த வழக்கங்கள்லாம் பாப்பா. அப்பதான் சொன்னார் அபிஜன லட்சணம். அபிஜனம், அந்த ஆபிஜாத்தியம் ஒன்னா இருக்கே. ராகவோர் ஹதி வைதேகின் தஞ்சையம் அசிதேக்ஷணா. ராகவோர் ஹதி வைதேகின், இந்த ராகவனுக்கு இந்த வைதேகி தான், இந்த வைதேகிக்கு இந்த ராகவன் தான் சொன்னாரா? அதோட நிக்கல ஹனுமான். தஞ்சையம் அசிதேக்ஷணானர். இந்த கண்ணழகு படைத்த சீதைக்கு ராமர் வயசால விருத்தியால சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொராலரி, Rama matches Sita in every parameter except the eyes. ஹனுமான் சொன்னாரான், தஞ்சையம் அசிதேக்ஷணா, என் ராமனுக்கும் என் சீதைக்கும் எல்லாம் சமம்தான். அந்த கண்ணழகுல என் தாயார் என் பெருமாளை ஜெயிச்சுட்டாரே, இனிமேல் நான் வெளியில சொல்லிக்கும் போது ராம பக்தன்னு சொல்லிக்க மாட்டேன், சீதா பக்தன்னு சொல்லிப்பேன். அவ்வளவுதான். உடனே கட்சி மாறிட்டார் பாருங்க. இங்கே அந்த கட்சி இங்கே அங்க தாவிட்டார். இனிமே அவர் பக்கம் இருந்து பிரயோஜனமே படாது, இனிமேல் இவள் பக்கம்னு சொன்னார். துல்லியசீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தஞ்சையம் அசிதேக்ஷணா என்று சொன்னார். அப்படி சோகத்தில் வாடிக்கொண்டிருக்கின்றாளாம் அவள். அந்த சோகத்தில் வாடிக்கொண்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ராட்சசிகளை வர்ணிக்கிறார்
வால்மீகி. இந்த ரொம்ப முக்கியம் இந்த கட்டம். ஏன்னா சுந்தர காண்டத்துல ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் பலன் உண்டு. இப்ப 68 சர்க்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சர்க்கத்துக்கும் பலன். பொதுவா அந்த காலத்துல ஒண்ணு என்ன, கல்யாணம்னா ஜாதகம் பாப்பா. இப்ப ஏதோ ஜாதகத்தை வச்சு பெருமாள் கிட்ட தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் பாப்பா. இன்னொன்னு சுந்தரகாண்டத்தை திறந்து பாப்பா. இப்ப ஆத்துல சுந்தரகாண்டம் வச்சிருப்பா. இப்ப யார் ஜாதகமோ வருது, இந்த ஜாதகம் முதல்ல பார்க்கலாமா வேண்டாமா, ஜாதகம் என்ன இருக்கா இல்லையாங்கிறதுல பார்க்கலாமா வேண்டாமான்னு எப்படி நிர்ணயம் பண்ணுவானா, அப்ப அப்படியே அந்த சுந்தரகாண்ட புஸ்தகத்தை திறப்பா. அந்த சர்க்கத்துக்கு பலன் ஓஹோன்னு சொல்லப்படல அப்படின்னா அந்த ஜாதகத்தை எடுக்க மாட்டான். அந்த சர்க்கத்துக்கு அப்படின்னா சுந்தர காண்டம் வச்சுதான் ஜாதகத்தையே தொடலாமா வேண்டாமான்னு நிர்ணயம் பண்ணுவா. ஒரு சர்க்கத்துக்கும் பலன். அதுல ராட்சசிகள் உட்கார்ந்து இருக்காளா இந்த பகுதி கேட்டா அவ்வளவு வசதியும்பா. ஏக க்ஷீமேக கர்ணாஞ்ச கர்ண பிரவரணாம் ததா அகர்ணாம் சங்கு கர்ணாம் ச மஸ்தகோச்வசநாசிகாம் அதிகாயோத்தமாங்கீம் ச தம் தீர்घशिरोधरां ध्वस्तकेशीं तथा केशीं केशलम्बनधारिणीं लम्बकर्णललाटां च लम्बोदरपयोधरां लम्बोष्टीं चिबुकोष्ठीं च लम्बास्यां लम्बुजानुकाम्. ஒரு ராட்சசியும் எப்படி இருந்தார், ஒத்திக்கு ஒரு கண்ணு தான் இருக்கான், ஒத்திக்கு ஒரு வாய் தான் இருக்கான், வாய் கீழே இருக்கான், ஒரு காது தான் இருக்கான். இந்த ஜப்பான் நாட்டுல ஹீரோஷிமா நாகசாக்கின்னு 2 இடம். அங்க இந்த அணுகுண்ட தூக்கி போட்டுட்டா குறிப்பிட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு நிறைய பேருக்கு கண்ணு காதெல்லாம் இருக்கா மாதிரி தான் இவெல்லாம் இருக்கா. இப்ப பாக்கிறதுக்கு தேவர் ஆல் ஹேண்டிகேப் மாதிரி இருக்கு. ராட்சசி எல்லாம் இப்படி இருக்கா. ஜானகி விஷவல்லபி பரிதேவ மகௌஷதீன்னு காளிதாசன் எடுக்கிறான். விஷச்செடிகளுக்கு நடுவிலே ஒரு பாரிஜாதம் இருப்பது போல் சீதா பிராட்டி ராட்சசிகளுக்கு நடுவிலே இருக்கின்றாள். இந்த சமயம் ஹனுமான் மேலேந்து பார்த்துட்டு இருக்காரு. அம்மா இப்படி இருக்காளே என் தாயார், நான் என்ன போய் சொல்ல போறேன்னு நினைக்கும் போது டம் 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 பேரி வாத்தியம். இரவு வேளை பாதி ராத்திரி ராவணன் அந்த இடத்துக்கு இப்ப வந்து இருக்கான். மதிதாமிருத பேணாபம் மோஜ்வர வஸ்திரம் உத்தமம். என்ன வால்மீகியோட அழகு பாருங்க. மேல ஒரு அங்கவஸ்திரம் போட்டு இருக்கான் இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அதாவது சீதையை பார்க்கறதுக்கு வரான் இல்லையா, he has to showcase himself as the most. இவனுக்கு பேரம்பேத்திலாம் எடுத்திருக்கான். இதுல இந்த அழகோட சபுஷ்ப வருஷ கர்ஷந்தம் விமுக்தம் சக்தமங்கதே. பக்கத்துல இருக்க புஷ்ப வருஷிங்க அதாவது பெரிய தலைவர் வராங்கிறத காமிக்க வேண்டாமா, அப்படி வரானா. அப்படி வரும்போது இந்த சத்தம் இவனுக்கு பழகிப்படுது. ஏன்னா தினோ ராத்திரி இப்படிதான் வருவான். ஹனுமானுக்கு இது புதுசு, சீதைக்கு இல்லையே. அவ ஆஸ் யூஷுவல் குண்டுகாலுக்கு போயிட்டா, இப்படி இட்டுட்டா. எப்பவுமே இப்ப நிறுவனங்கள்ல எல்லாம் பாடி லாங்குவேஜ் கிளாஸ் உண்டு. இப்போ ஒருத்தர் பேசும்போது இப்படி கையை கட்டின்னு உட்கார், இதெல்லாம் எங்களுக்கு கத்து தருவார். இப்படி கையை கட்டின்னு உட்காரப்படாதான். அப்படின்னா ஐ எம் நாட் ஓப்பன் டு யுவர் தாட்ஸ் அர்த்தமா. இப்படி கையை வச்சுக்கப்படாதான். இன்னும் இதெல்லாம் எங்க ஆத்துல எங்க தாத்தா சொல்வார், திருவிடைமருது சோழனா நீங்க கேட்பார். கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவிடைமருதூர்னு ஒரு சிவக்ஷேத்திரம். அங்க சிவனுக்கு மகாலிங்கேஸ்வரர்னு பேரு. அந்த ஊர்ல இருந்த ராஜாவுக்கு பிரம்மஹத்தி பாவம் பிடிச்சிருது. அதுக்கு பரிகாரம் இந்த சிவன் கோயிலுக்கு போனா பிரம்மஹத்தி உள்ளுக்குள்ள வராது, பிரம்மஹத்தியா வெளியில நின்றுடுது. அந்த புரோஹிதர் சொல்றாரு, இந்த துவாரம் வழியா பிரம்மஹத்தியாவை தொலைச்சுட்டு நீ உள்ள போயிருக்க, வெளி துவாரம் வழியா போயிடுங்க. அந்த பிரம்மஹத்தி இந்த ராஜாக்காக உட்கார்ந்து இருக்கும். உட்கார்ந்து அதுக்கு சோழடைஞ்சு இப்படியே உட்கார்ந்து இருக்கும். அதனால எங்க ஆத்துல எங்க சொல்லுவா, இப்படி கையை வச்சுக்காத பிரம்மஹத்தியா திருவிடைமருது சோழனா நீங்க கேட்பா. அந்த மாதிரி இப்படி வச்சுக்கப்படாதான், இப்படி வச்சுக்கப்படாதான். சீதை எப்படின்னா she was not for Ravana at all. குந்து கால் இட்டுட்டாளாம். ஊருபியாம் உதரம் சாத்திய பாகுபியாம் ச பயோதரோ. பொதுவா எங்க ஆத்துல இப்படி கையை வச்சுட்டாலும் கூடாதும்பா. ஐயோ இந்த பெரியவாளெல்லாம் ஆத்துல வச்சுட்டோம்னா அது ஒரு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி காலை வச்சுக்கப்படாது, போகும்போது சேவிக்கப்படாது. இந்த பரஸ்தானம் உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. ரொம்ப நம்ம பெரியவாளாத்துக்கெல்லாம் போனோம்னா 9ஆம் நாள் கிளம்பப்படாது. கவனிச்சிருக்கோ. அப்புறம் இப்ப ஒருவேளை இப்ப ராகு காலம் இருக்கு, நீங்க பரஸ்தானம் பண்ணுவா. உடனே இந்த பெட்டியை கொண்டு வாசல வச்சிடணும். இப்ப ராகு மயங்கி போயிடும். என்னெல்லாம் நம்ம ராகுவையே நம்ம ஏமாத்திரம் பாருங்க. நம்மள மாதிரி ஒரு ஆட்களே இல்ல. வெளியில கொண்டு அந்த பெட்டியை வச்சுட்டா அப்புறம் நீங்க ராகு காலத்தை கிளம்பி போயிடலாம். அப்படியே வெளியில வச்சது கிளம்பினதுக்கு சமம். நம்ம ஜுகாடு பண்ற மாதிரி வேற யாரும் பண்ண மாட்டா. ஊருபியாம் உதரம் சாத்திய பாகுபியாம் ச பயோதரோ உபவிஷ்டா விசாலாட்சி ருவதி வரவர்ணினி. But she, Sita did not want to showcase herself as a weak woman. ராவணா என்ன விட்டு ப்ளீஸ், இப்படிலாம் அழவே மாட்டா. எனக்கு என்ன பயம். அந்த உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், ஐயோ ராமன் இன்னும் ஒத்தரையுமே அனுப்பலையே, அவரும் வரலையே, அவருக்கு நான் இங்க இருக்கேனா தெரியுமான்னு ஒரு கவலை. அது இல்லாம இல்ல, ஆனா வெளியில காமிச்சுக்க மாட்டா. பல பேர் என்னன்னா அவளுக்கு எவ்வளவோ கஷ்டம், வெளியிலேயே காமிச்சுக்க மாட்டா. தெரியுமா, எல்லாம் சீதா ரூபம் தான். ஜெகன்மாதா அந்த நிலையில இருந்தா. இப்ப நம்ம மாத்திரையே ஏதோ கஷ்டம், நம்மளை நம்பி ஒருத்தர்
விருந்தோம்பலுக்கு வந்திருக்காரு. நம்ம அவ காமிச்சிக்கவே கூடாது, நீங்க சாப்பிட்றீங்களா, அவ பின்னாடி யோசிக்கப்பா இப்படி கஷ்டப்படுறவா பாவம் நம்மளோட நன்னா பேசினாலே. அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. அதனால சீதா அதெல்லாம் காமிச்சிக்கவே இல்லை, நான் சீதை ராமரை பிரிஞ்சிருக்கேனே, ராவணான்னு இப்படி பண்ணிட்டேன், அப்படி இல்லை. she was very strong. you do what you can. I am least bothered about it. I will show my grit and power. I know பஸ்மார்த்த தேஜசா, ஒரு சொல்லினால் சுடுவேன். நான் உன்னை எரிச்சுட்டேனான எங்க ஆத்துக்காருக்கு என்ன பயன்? அப்புறம் சும்மா கையில ஒரு வில்ல பிடிச்சு உட்கார்ந்து நின்று இருக்காரு. வரட்டும், அவர் என்ன காப்பாத்தி போட்டோம். Don't think I can't protect myself. I am adding fame to my husband. I have fame. I'm just adding some fame to my husband. Let him come and release me. அப்படிங்கிற நினைப்புல உட்கார்ந்து இருக்கா. இப்ப ராவணன் உள்ள வரான். ராவணன் உள்ள வந்தோடனே பேரி வாத்தியங்கள்லாம் சொல்வாள், இவர் வந்து கைலாச மலையை தூக்கினார், அத்தை பிடிச்சார், இத்தை பிடிச்சார், இங்க உடைச்சார், அத்தை பேத்தார். இப்ப சீதை எதிர்க்க வரான். இந்த பேரி வாத்தியங்கள்ல எல்லாம் வருது. அவ என்ன பண்றா தெரியுமா, பக்கத்துல நிறைய புல்லு வளர்ந்துருக்கு, ஒரு புல்ல புடுங்கி நடுவுல போட்டான். ராவணனுக்கு சிசிடிவி கேமராலாம் ஆஃப் பண்ணுங்கிறான். ஏன்னா இது ரொம்ப இன்சல்ட் ஆச்சு. ஒரு பெரிய ராஜாதிராஜன் கைலாசத்தை தூக்கி பிடிச்சவங்க கிட்ட ஒரு சாதாரண பொம்பளை வந்து நன்னா ஒரு புல்ல புடுங்கி போட்டான்னா, இந்த திருணம் அந்தரத கிருத்வா, இந்த ஸ்லோகத்துக்கு பேர். ஒரு புல்ல புடுங்கி போட்டார். திருணம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச்சு சுச்சிஸ்மிதா. அது போடும்போது கூட ஒரு ஸ்மைலா, ஒரு நமட்டு சிரிப்பு அப்படின்னு புடுங்கி போட்டாலாம். அந்த புல்லை ஏன் பிடுங்கி இட்டாள்? 40 காரணம். பெரியவாச்சான் பிள்ளை 40 reasons why she plucked a blade of grass. திருணம்னு சொன்னா புல். அதனாலதான் திருணத்தோட, இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, எப்பவுமே ஒரு விஷயம் தெரியும்னா go to the grass roots. கிராஸ்னா திருணம். அதனாலதான் திருணமூல். இந்த திருணமூல்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, திருணமூலம்னா கிராஸ் ரூட்னு அர்த்தம். திருணம் அந்தரத கிருத்வா. ஆனா இல்ல மமதை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அந்த அதாவது எண்ணம் சொன்னேன். அதனால திருணம் அந்தரத கிருத்வா, அந்த புல்ல பிடுங்கி இட்டாள். ஏன் பிடுங்கி இட்டாள்னு சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. அவ அப்பா ஜனகர் சொல்லி கொடுத்திருக்காராம். அம்மா, மூத்தர் வயசானவர் படிச்சவர் ஆத்துக்கு வர்றார், அவருக்கு ஆசனம் இட வேண்டும். நம்ம ஆத்துக்கு யாராவது வந்து உட்காரணும்னு சொல்லுவோம். ஆசனம் இடுவதற்கு வழி இல்லை என்றால், உன்னிடத்தில் தேடி வந்தவருக்கு ஆசனம் இடுவதற்கு வழி இல்லை என்றால் சாஸ்திரம் சொல்றது புல்லை அந்த இடத்துல வைக்கலாமா. அதனாலதான் பொதுவா மேடைகள் ஏறும்போது, இப்போ வைதிகால்லாம் இருக்கான்னு வச்சுக்கோ, அங்க சீட் இல்லைன்னா உடனே 2 தர்பையை போட்டுருவா, தர்பையில உட்காருங்க. தர்பைங்கிறது ஆசனத்துக்கு சமம், தர்பாசனம்னு பேர். திருணமந்தரத கிருத்வா, அப்பா கத்து கொடுத்துருக்காங்க. எதிராளியாவே இருந்தாலும் படிச்சவனா இருந்தா ஒரு சீட் கொடு. சீட்டு கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னா 2 புல்ல பிடுங்கி போடு. திருணமந்தரத கிருத்வா. 2வது அவ அம்மா கத்து கொடுத்துருக்காங்க. இதை பாரு, நம்ம மாத்துக்கு வந்துட்டா, அதான் அவர்களுடைய எண்ணம் சரியா இல்லை, உனக்கு அவரை பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, ஆனா பேச வேண்டிய கட்டாயம், பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை, நடுவுல திரைய போட்டுரும். இப்படி திரைய போட்டுட்டியான அவருடைய முகம் தெரியாது, சும்மா பேசணும். இப்ப திரைக்கு வழி இல்லைன்னு, கர்டனுக்கு டிரா பண்றதுக்கு இடம் இல்லை. அப்ப சாஸ்திரம் சொல்றது, திரை இல்லாத பொழுது புல்லை இடலாமா. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல, புல்ல பிடுங்கி போட்டேன், நான் இந்த பக்கமா பாக்குறேன், அந்த பக்கமா பாரு, நான் பேசுறதை மட்டும் கேட்டிக்கோ. திருணமந்தரத கிருத்வா. 3வது ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. சும்மா வேடிக்கைக்கு சொல்வா இல்லையா பெரியவாள்லாம், நீ ஒழுங்கா படிக்கல, நீ மாடு மேய்க்கணும், இது சொல்வா. கிருஷ்ணர் அதை நம்பினே மாடையே மேய்ச்சிட்டார். அவர் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் எல்லாம் பண்ணிவிட்டார். ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, அந்த மாடுங்கிறது பால் தேய் இதெல்லாம் நமக்கு கொடுத்தாலும் ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹான்னு ஒரு வச்சனம் உண்டு. ரொம்ப பசுக்கு நல்ல தாய் போல். ஆனா இப்போ கம்பேர் பண்ணி பாருங்களேன், இந்த மோப்ப நாயின்னு உண்டு. இப்ப நாய்களுக்கு சில ரொம்ப சாமர்த்தியம் உண்டு. அதுக்கு வந்து ஏதோ ஒரு 1000 விதமான வாசனையை கண்டுபிடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உண்டா. நீங்க இந்த விதேசங்கள்லாம் போயிட்டேன்னா, அந்த ஏர்போர்ட்ல அந்த நாய் நம்ம மேல குதிக்கும், தாமும் நம்ம ஏதோ ஒரு ஊர்காவோ ஏதோ எடுத்துட்டு அது சுத்தி ஒண்ணு இருக்கும். உடனே கேட்பா, நீ என்ன எடுத்துட்டு வந்த ஊர்கா, அது தூக்கி போட்டுருவார். அதனால அதுக்கு ஆவக்காய்க்கு வித்தியாசம் தெரியும், மாளிகைக்கு வித்தியாசம் தெரியும், எல்லாம் தெரியும். இதே பசுக்கு அதெல்லாம் தெரியாது, பால் கொடுக்கும் அவ்வளவுதான். அதனால ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவன், யோசிக்க தெரியாதவன் பசுவுக்கு சமம். பசு சாப்பிடுவது புல். நானும் உனக்கு நித்தியப்படி சொல்லிண்டே வந்திருக்க ராவணா, ஐ எம் மிஸ்ஸஸ் சீதாராம். I can never be your wife. I've been telling you time and again. You are incorrigible, irreversible, irreparable. சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன்னா புரிய மாட்டேங்கிறது. புரியாத தன்மை பசுவுக்கு. பசு சாப்பிடுவது புல். அதனால திருணமந்தரத கிருத்வா. அப்பா, அன்னைக்கு ஒரு உயர்ந்த பக்தன் பிரஹ்லாதன் சொன்னான், ஐயனே, என் அப்பா ஹிரண்யகசிபு சர்வலோகேஸ்வரன், எல்லாவிடத்திலும் இருக்கிறான், தூணிலும் உளன் துரும்பிலும் உளன்.
அவன் தூணில் உளம் என்று சொல்லுவதற்காக நிருசிம்ஹனாக வந்தான், துரும்பில் உளம்னு சொன்னதற்காக இன்று ராகவ சிம்ஹமாக இந்த புல்லிலே பகவான் வருவர். திருணமந்தரத கிருத்வா. இந்த மாதிரி பல காரணங்கள் அடுக்கினார். இந்த அடுக்கின காரணங்களின் சேஷம் அங்குலிய பிரதானம், சூடாமணியுடைய பிரகரணை, ஹனுமான் மறுபடியும் கண்டேன் சீதையை சொல்லுவது எல்லாம் நாளை தினம் இறுதி நாள் உபன்யாசம் நடைபெறும். அடியேன் எழுதின ஆங்கிலத்தில் எழுதின ராமாயண புஸ்தகம் வால்யூம் 1 இஸ் அவைலபிள் ஃபார் சேல். அங்கே இருக்கு, நீங்க வாசிக்கலாம். ரொம்ப சுலபமா தான் இருக்கு. நிறைய படங்கள் சித்திரங்களோடு எழுதியிருக்கேன். நீங்க உங்க குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணலாம், உங்க பேரன் பேத்திக்கு கிஃப்ட் பண்ணலாம். கட்டாயம் வாங்கிட்டேன்னா யூ கேன் கம் அண்ட் டேக் மை சிக்னேச்சர். வெளியிலேயே இருக்கு, அங்க UPI tag எல்லாம் இருக்கு. Those of you who want to buy the book can buy the book, and if you want to take the signature you can come. I'm ready here to sign.